இந்த பத்திரிகை சந்திப்பு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இப்போ புதியதாக உருவாக்கப்பட உள்ள தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு அமைப்பும் சேர்ந்து கூப்பிட்டுருக்கோம். என்னன்னா, சமீப காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சியும் உடன்படிக்கைகள் ரத்தானது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது. இது சம்பந்தமாக பெப்சியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு பத்திரிகை சந்திப்பு அவருக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து தயாரிப்பாளர் ஒரு நலனை கருதி பெப்சியோட இருக்கிற இந்த உடன்படிக்கையை ரத்து செய்து இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறது வந்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றுவதற்கு, முக்கியமாக சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு இந்த கூட்டமைப்பு வந்து உதவியாக இருக்குங்கிறது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, ரெண்டு மூணு விளக்கங்களை நாங்கள் கொடுக்கணும். இந்த பெப்சியோட இருக்கிறதுல இந்த 1-to-1 வந்து கேன்சல் ஆச்சுன்னு சொன்னோன்னே பெப்சி வந்து அது பேச்சுவார்த்தையில் தான் இருந்தது. கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தான் உடன்படிக்கை ஏற்பட்டு இருந்தாங்க. ஒரு தமிழ் திரையுலகில் ஒரு நார்ம்ஸ், ஏதோ ஒரு பாலிசி மேக்கிங் எல்லாமே வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மூலமாக தயாரிப்பாளர்களுக்கு சொல்லப்பட்டது. அது பெப்சி மூலமாகவும் தொழிலாளர்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தது. ஏன்னா ஒரு ஒழுங்குமுறையை உருவாக்கி இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்தது. இப்போ அவங்க வந்து பல வேற சங்கங்களோட இணைஞ்சு அதுக்கு வந்து கையெழுத்தை போட்டு 2-3 பாலிசிஸ், ஒரு திரையுலகில் 2-3 பாலிசிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அது வந்து சரிப்பட்டு வராது, திரைத்துறைக்கு வந்து சரிப்பட்டு வராது, முதலீடு போடுற தயாரிப்பாளர்களும் சரியா வராதுங்கிறத எடுத்து சொன்னோம். ஆனால் அவங்க பெப்சி அவங்க கேட்கல. ஏன்னா செல்வமணி சார் வந்து அவரும் ஒரு தயாரிப்பாளர். ஆனால் அவர் வந்து ஒரு பிஎஃப், இஎஸ்ஐ, ஒரு சம்பள ஏற்றம் இதெல்லாமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. 2022 நாங்கள் வந்து போன சம்பள உயர்வை வந்து ஏற்றி கொடுத்தோம். இந்த வருஷம் வர வேண்டியது. சிறு முதலீடு படங்கள் போன வருஷம் வந்து முக்கியமாக வந்து நிறையா படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சு நிறைய பாதிப்பு வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்தது. அப்போ வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து இப்போதைக்கு ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து இதெல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து ஒரு தயாரிப்பாளர்களை இப்படி படம் எடுங்க எதுன்னு நம்ம சொல்ல முடியலைனாலும் அவர்களுடைய இழப்பை வந்து எவ்வளோ குறைக்க முடியுங்கிறத முயற்சிகளில் தான் நாங்கள் ஈடுபட்டோம். அதில் வந்து மறுசீரமைப்பு எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அது பேச்சுவார்த்தைகளில் இருந்தது. அதுக்கு உடன்படிக்கை கையெழுத்தும் ஆக போகிறதுக்கு நேரத்தில் இவங்க வந்து இந்த பிஎஃப், இஎஸ்ஐ, இந்த சம்பள உயர்வு இதனால கிட்டத்தட்ட 30% மேலே இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சிறு முதலீட்டு படங்களுக்கு இன்னைக்கு திரையரங்கு கிடைக்கிறதுலேருந்து எல்லா அமைப்புகளுடன் பேசிக்கிட்டு இருக்கோம். திரையரங்கு உரிமையாளர்களுடன் நாங்கள் சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் செய்வதற்கு பேசியிருக்கோம். டிக்கெட் ரேட்ஸ் பற்றியும் பேசியிருக்கோம். அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது பேச்சுவார்த்தைகள் அடுத்தடுத்து இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் பெப்சி கிட்ட நாங்கள் சொன்னோம், இப்போதைக்கு ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுவோம், இந்த எதையுமே பண்ண வேண்டாம். அவங்க வந்து ஃபெஸ்ரான்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து ஒரு கார்டை கொடுத்து எல்லா யூனியனும் அங்கே மெம்பர் ஆகி இந்த பிஎஃப், இஎஸ்ஐ, இந்த சம்பள உயர்வு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்னொரு அமைப்போடு சேர்ந்து கையெழுத்து ஆகி அதை வந்து நடைமுறை கொண்டு வர்றதுக்கு பண்ணாங்க. மே 1 அவங்க அதை கொண்டு வந்தாங்க. அப்படி அவங்க வந்து எங்களுடன் இணைந்து பணியாற்ற முடியாத காரணத்தினால நாங்கள் எங்களுடன் சுமூகமாக வர்றதுக்கு தமிழ்நாட்டில், ஏன்னா பெப்சி வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷனு, நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக இன்று நிறைய இளைஞர்கள் வேலை சினிமாவில் வந்து அவருடைய தேடல் வந்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி நிறையா பேர் டேரக்டர்ஸ்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு இருக்காங்க. விஸ்காம் படிச்சுட்டு நிறையா தொழிலாளர். இன்னொன்று சொல்லப்போனால் பெப்சிலே நிறையா பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. அது குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளே தான் வேலைகள் போயிட்டுருக்கு. அதை வந்து
சரி, அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு சிறு முதலீட்டு படங்களுக்கு இவங்களை வச்சு பண்ணா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய நிர்வாகம் வந்து முடிவெடுத்து இதை வந்து நாங்கள் எங்களோட ஆதரவுடன் இந்த தொழிலாளர் கூட்டமைப்பை வந்து தொடங்கி சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே நேரம் வந்து அவர் செல்வமணி சார் பேசுறாரு. நான் 2-3 விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். நாங்கள் எங்களை அடியாட்களை மூலம் வேலை செய்ய வச்சுட்டாங்க, ஒருத்தருக்கு இது பண்ண ரெட்டு போட சொன்னாங்க. ஒரு அமைப்புக்குள்ள நாங்கள் வந்து வேலை நிறுத்தம் வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணலை. இன்றும் சொல்கிறோம், அவர் தான் வந்து 14ஆம் தேதி ஏதோ போராட்டம் வேலை நிறுத்தம்லாம் சொல்கிறார். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறோம், பெப்சியில் யாருக்கும் வேலை கொடுக்காதீங்கன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லை. தயாரிப்பாளர்கள் படம் பண்ணுறதுக்கு தான் வராங்க, சண்டை போடுறதுக்கு இல்லை. எங்களை இதை வந்து இரும்புகரம் கொண்டு கட்டுப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய இது. ஏன்னா எங்களை மீறி போயிட்டு இருக்கு. அதை வந்து சரி செய்யறதுக்காக தான் இந்த அமைப்பை வந்து உருவாக்குறோம். அவர் வேலை நிறுத்தத்தை அவர் தான் அறிவிச்சிருக்காரு. எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை. தயாரிப்பாளர்கள் படம் பண்ணணும்னு இருந்தால் இந்த கூட்டமைப்பில் இப்போதைக்கு 5000 ஃபார்முக்கு மேலே போயிருக்கு. நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இங்கேயும் ஆட்கள் இருக்காங்க. வேண்டிய தயாரிப்பாளர்கள் எடுத்துக்கலாங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் அவர் வந்து அடியாட்களாக பயன்படுத்துறத சொல்றாரு. அதே நேரத்தில் ஒரு பாலிசி இது இன்று நான் இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் சொல்லலாம். இது வந்து முன்னாடி எங்கள் அப்பா இருந்த காலத்துக்கு முன்னாடியிலிருந்து தியாகராஜன் சார் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போதே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு விஷயம் பாலிசியில் 50% நடிகர் சங்கத்திலேருந்து எடுக்க வேண்டியது இருக்கு, 50% ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். அப்போ வந்து இது விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கும்போது இது வந்து அப்பவே ஒரு உடன்படிக்கை போடப்பட்டது. இதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்களா? எல்லாம் சொல்றாங்க, எங்களை நாங்கள் சொல்றதெல்லாம் இந்த பாலிசியை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கையெழுத்து போடலை, நீங்க வந்து மறுசீரமைப்பு கையெழுத்து போடலைன்னு சொல்லுவாரு. இது பண்ணிட்டாங்க அடியாட்களாக இது பண்ண இது பேசப்பட்ட ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை நடிகர் சங்கத்திலேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எடுக்க வேண்டியது 50% நடிகர் சங்கமும். ஏன்னா அங்கே இருக்கிற நாடக கலைஞர்கள்லேருந்து ஏகப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு தான் இதை வந்து அன்றே முடிவு பண்ணி 2 பக்கமும் இது பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து நிர்வாகிகள் இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்களா, அதற்கு எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடந்ததுங்கிறது செல்வமணி எல்லாத்தையும் சொல்றாரு. நிர்வாகத்தில் இப்படி பேசணும் போகணும்னு அதை சொல்லுங்க. இத்தனை பேச்சுவார்த்தைகள்ல அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்க நிர்வாகிகள், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ல என்னவா இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுல இருக்கிற இதெல்லாம் எங்க செயலாளர்களும் சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்கின சம்பளங்கள் எந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க, அதோட என்ன அதிகமாக பில்லு போடப்படுறது, இதுல மேனேஜர்ஸ் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே வந்து தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சு சரி சுமூகமா போயிட்டு இருந்ததை வந்து இன்று வந்து எல்லாத்தையும் கூட்ட கலைச்சு விட்டாங்க. அவங்க வந்து பெஸ்ராங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு பண்ணும்போது அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டும் யூனியனும் கிடையாது. எல்லா யூனியனும் தனிப்பட்ட முறையில் இருக்கு. அந்த யூனியன்ல இருந்தா வேலை கிடையாது, இந்த கார்டு வாங்கினாதான் வேலைங்கிறத ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து மொத்த உறுப்பினர்களா உருவாக்கப்பட்டது. அவர் வந்து தொழிலாளர்களுக்கு நல்லதுக்காக நம்ம பண்றோம், இது செய்யறோம்னு சொல்றது வந்து அது அவங்களோட அமைப்பு இருந்தாலும் எங்களை பேச வைக்கிறதுக்கு அவருக்கு தூண்டி விட்டாங்க. அதை தான் இதை வந்து நாங்கள் சொல்றோம். இந்த நேரத்தில் தமிழ்நாடு புதியதாக ஆரம்பிக்கப்படுற தொழிலாளர் கூட்டமைப்புக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த இடத்துல மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, பெப்சியில் இருக்கிறவங்களும் நம்ம காலங்காலமாக நம்மளோட தயாரிப்பாளரோட வேலை செய்தவர்கள் தான். அங்கே இருக்க யூனியன் தமிழ்நாடு என்கிற பேரில் இங்கே வந்து சேரதா இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கணுங்கிறத வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா எல்லாமே தொழில் சம்மந்தப்பட்டது தான். இந்த பிரச்சனைகள் வந்து முழுமையாக அந்த நிர்வாகத்துடன் உள்ள பிரச்சனையை தவிர தொழிலாளர்களுடன் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை, தயாரிப்பாளர்களுக்கு இல்லை. யார் வச்சு வேணாலும் யார் வேணாலும் வேலை செய்யலாம். அதை திசை திருப்பி வேற கோணத்துல எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு செல்வமணி சாரு. இதை வந்து எல்லா நேரமும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி பத்திரிகை சந்திப்புல முடிவாகப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது எங்களை வேண்டாம் என்று ஒதுக்கப்படும் போது நாங்கள் எங்களுக்கு வேண்டியவர்களை வைத்து வேலை செய்வதற்காக
செய்யப்பட்ட முடிவுகள் தான் இது. இதை வந்து இன்னும் வந்து தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு தலைவராக அழகன் தமிழ்மணி அவர்கள் வந்து இதில் வந்து ஃபவுண்டராக இருக்காரு. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறதுனால என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். செயலாளர்கள் மற்றவங்கெல்லாம் பேசுவேன். நான் தயாரிப்பாளராவதற்கு முன்பு 1970 திரைப்பட உலகத்தில் இருக்கின்றேன். கவிஞர் அவர்கள் என்னை இந்த திரையுலகத்திற்கு கொண்டு வந்து முதலில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகத்தான் எம்பு சாரிடம் வேலை பார்த்தேன், வின்சென்ட் சாரிடம் கேமராவில் வேலை பார்த்தேன், வெங்கட்ராமன் என்பவரிடம் எடிட்டிங் வேலை பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு துறையும் நான் வேலை பார்த்து கடைசியாக ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் சரணாலயம் என்ற படம் ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன், எஸ்என்எஸ் திருமால் தயாரிப்பாளர், அந்த படத்திற்கு நான் வந்து தயாரிப்பு நிர்வாகியும் பணிபுரிந்து எல்லா இதுலையும் நான் வந்து இப்போ கார்டு வாங்கி வச்சிருந்தேன். அதற்கு பிறகு நான் பத்திரிகையாளனாக உருவெடுத்து அலை ஓசை போன்ற பெரிய பத்திரிகைகளெல்லாம் நான் நிருபராக வேலை பார்த்தேன். 8 வருடங்கள் நான் பத்திரிகையாளனாகவும் உங்களோடு நான் பணிபுரிந்து வந்தான். இந்த தம்பியெல்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் எனக்கு தெரியும். நான் அதற்கு பிறகு என்னுடைய உழைப்பிலே நான் வந்து தயாரிப்பாளனாக மாறினேன். ஆகையால் நான் என்னதான் தயாரிப்பாளராக இருந்தாலும் என் அடிப்படை நான் ஒரு தொழிலாளி தான். இந்த தொழிலாளிங்கிற காரணத்தினால தான் நான் பல விஷயங்களை வந்து நம்ம உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன் இந்த சங்கம் உருவாச்சுங்கிறதுக்கு எனக்கு காரணம் சொல்லலாம். 1968 இந்த பெப்சிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு எம்பி சீனிவாசன்ங்கிற மியூசிக் டைரக்டர், அவர் நிமாய் கோஷ், ஷர்மா, ரங்கராஜன், ஜூடோ ரத்னம் இது போன்ற மாமனிதர்களுடைய உழைப்பு. அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் வந்து நமக்கு மீடியா கிடையாது, ஒரு இது கிடையாது, பத்திரிகை கூட வந்து ரொம்ப ரேராக செய்தி போடுற நேரத்தில் இவங்க எல்லாரும் வந்து உழைச்சி இந்த பெப்சிங்கிறத உடனே உருவாக்குனாங்க. சலீல் சௌத்ரி மியூசிக் டைரக்டர் கல்கத்தாவிலிருந்து இங்கே வந்து உட்காந்து உசிலை சோமநாதன் ரூமில் உட்காந்துருப்பார். இவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் தான் கோஆர்டினேட் பண்ணி இந்த பெப்சி என்ற ஒரு ஒன்றை உருவாக்கியவர்கள் அந்த பெரிய மனிதர்கள் தான். அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பெப்சி உருவாகும் பொழுது வேறு எங்கேயுமே வந்து கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, எல்லாம் கிடையாது. எல்லா மாநிலத்தைச் சேர்ந்த தயாரிப்பாளர்களும் டெக்னீஷியன்ஸ்களும் டைரக்டர்களும் எல்லாரும் சென்னையில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்கள் பூராவுமே இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள், இங்கேயே படித்தவர்கள். அதுபோன்ற நேரத்தில் இந்த தென்னிந்தியங்கிறது ஏன் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, எல்லாருமே இங்கே இருந்தாங்க. அதனால் தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனத்தை அப்பொழுது உருவாக்குனாங்க. இது வந்து நடந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டே வந்துச்சு. இது ஆரம்பிக்கின்ற போதெல்லாம் செல்வமணி என்ற ஒரு நபர் பிறக்கவே இல்லை. அந்த நேரத்திலே வந்து இதை ஆரம்பித்து அவர்கள் வந்து உழைப்பிலே இது கொண்டு வந்து தொழிலாளர்களை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து தயாரிப்பாளர்களுக்கு பெரும் உதவியாக இருந்து செய்த ஒரு சங்கம்தான் இந்த ஃபெடரேஷன், இந்த கூட்டம், இந்த செல்வமணி என்று இருக்கக்கூடிய பெப்சி. ஆனால் இன்றைக்கு காலம் மாற 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 எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ தென்னிந்தியங்கிறது போய் கேரளாவில் தனி தொழிலாளர் சங்கம் இருக்குது, ஆந்திராவில் தனியாக இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்க வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கங்கள் கூட வந்து தமிழ்நாட்டிலிருந்து வர்றவர்களுக்கு அவ்வளோ ஒரு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆந்திராவில் வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர் அமைப்பில் இந்த சீக்காவில் இருந்து ஒரு கேமராமேன் கார்த்திக்னு ஒருத்தர், அவர் வந்து அங்கே வந்து தொழில் போகிறார். உடனே அந்த சங்கம் அங்கே வந்து அவரை வந்து நீ இங்கே வேலை செய்யக்கூடாது, எங்களுடைய சங்கத்திலிருந்து நீ வந்து பர்மிஷன் வாங்காமல் எப்படி வந்தே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேமராமேன் அசோசியேஷன் அங்கே வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய யூனியன். அவர் சொல்கிறாரு, நான் சீக்காவில் மெம்பராக இருக்கிறேன்னு அந்த கார்டை எடுத்து கேட்குறாங்க. நான் சீக்காங்கிறது ஆல் இண்டியா பூராவுக்கும் எங்களுக்கு இது வந்து சொல்லுவேன். இது யார் இந்த சீக்கானா என்னன்னு கேட்குறான். அது பூரா வீடியோவாக இருக்குது. அது உங்களுக்கு தேவைன்னாலும் நான் அந்த வீடியோ கூட சொல்கிறேன். காட்டிட்டு இந்த கார்டு எங்களுக்கு அவசியம் இல்லை, நீ இங்கே வேலை செய்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கட்டிட்டு எங்கள் சங்கத்தை கட்டிட்டு நீ வந்து வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. 4 நாள் வேலைக்கு 40,000 ரூபாய் அந்த கார்த்திக்ன்ற கேமராமேனுக்காக அந்த தயாரிப்பாளர், தமிழ் தயாரிப்பாளர் கட்டி அந்த ஆந்திராவிலே படப்பிடிப்பை முடித்து கொண்டு வந்தாங்க. இந்த சீக்கா என்ன செய்தது, இந்த பெப்சி என்ன செய்தது?
அந்த கேமராமேனுக்குரிய இதை வாங்கி கொடுக்க முடியுது அவங்களால? தென்னிந்தியா என்று பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் தென்னிந்தியாவில் எங்கே போனாலும் அந்த அவமானம் பட்டுக் கொண்டிருக்கார் நம்முடைய தொழிலாளிகள். ஆனால் இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய சுயலாபத்துக்காக வேண்டி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால்தான் இந்த தென்னிந்தியங்கிறதை விட்டு தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாவதற்கு காரணம் எங்களுடைய அவமானங்கள். மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது அவமானங்கள். ஆனால் அதே ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கமும் இப்பொழுது எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இன்னும் நாங்கள் சங்கம் ஆரம்பிக்கிறது இப்பொழுதுதான் வந்திருக்கிறோம். ஆனால் அதற்குள்ளே ஒவ்வொரு இடத்துல இருந்து எங்களுக்கு வருது, நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம், நாங்கள் எங்களுடைய தொழிலாளர்கள் உங்கள் ஊருக்கு வரும்பொழுது நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள், உங்களுடைய தொழிலாளர்கள் இங்கே வரும்போது நம்ம ஒரு கூட்டாக 4 மாநிலமும் சேர்ந்து ஒரு கூட்டாக இருக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்று ஆந்திராவில் இருந்து எங்களுக்கு கூப்பிட்டு ஃபோனில் பேசினாங்க. கேரளாவை தான் முதல்ல பேசினாங்க. அதனால் நம்முடைய தொழிலாளர்கள் இங்கே ஒரு தொழிலாளர்னா தொழிலாளராக இருக்கணும். அந்த தொழிலாளர்களை பூராவையும் அடிமையாக வைத்திருக்க கொண்டக்கூடாது. ஒரு 25,000 பேர்னு சொல்கிறீங்க. இந்த 25,000 பேர் இருக்கக்கூடிய உங்கள் சங்கத்தில் புதிதாக விஸ்காம்ங்கிறது படிப்பு அப்போ இல்லை. இன்றைக்கு எல்லா கல்லூரிகளிலும் விஸ்காம் இருக்கிறது. இளைஞர்கள் பூரா படிச்சுட்டு தனக்கு தொழில் எங்கே பண்ணுறது என்ன செய்கிறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறான். அவங்களை வேலைக்கு போய் சேரலான்னு சொன்னால் உங்கள் யூனியனுக்கு போகிறேன், கேமரா யூனியனுக்கு போனீங்கன்னா 5 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டுங்கிறான். எல்லா யூனியனுக்கும், வெறும் மேக்கப் யூனியனுக்கு போனால் 1 லட்சம் ரூபா, லைட்மேன் வேணும்னு சொன்னால் 10 லட்சம் ரூபா. இப்படி நீங்கள் டெபாசிட் கட்டினா தானே பணம் இருந்தால் கூட அதை கட்டிட்டு போய் அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு வேணும். இல்லை, அந்த படித்த படிப்புக்கு ஒரு வேல்யூ இல்லைல்ல. திரு செல்வமணி சார் போன 2 நாளைக்கு முன்பு நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்ட கேள்விக்கு ராதாகிருஷ்ணன் பர்டிகுலராக என் பேரை சொல்லி கேட்டதுக்காக என்னுடைய பதிலை நான் சொல்லிடுறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் 2010ஆம் ஆண்டு திரை உலகத்திற்கு ஏறத்தாழ 100 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாருங்க. அதனுடைய ஆணை எண் 4/1/2010 கொடுத்தாங்க. அந்த ஆணை தான் அவர் அன்னைக்கு சொன்னதில். அதில் 65 ஏக்கர் பெப்சிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 65 ஏக்கரில் திரு செல்வமணி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு, பொது பயன்பாட்டிற்கு அது கட்டுறதுக்கு, அந்த ஃப்ளோர் கட்டுறதுக்கு தான் சேர்த்து பர்மிஷன் கொடுத்தாங்க அரசாங்கம்னு சொல்கிறாங்க. இதுதான் அரசாணை. இந்த அரசாணை பக்கம் 3ல் பார்த்தீங்கன்னா தெளிவாக பெப்சி அன்னைக்கு இருந்து பெப்சி வேண்டுகோள் வைக்குது. என்ன வேண்டுகோள் வைக்குதுன்னா, ஒன்றான தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் 18,961 உறுப்பினர்கள், 706 வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்களும் அசோசியேட் உறுப்பினர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கும் அங்கே ஒலி கூடங்கள் அமைப்பதற்கும் அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு இடம் ஒதுக்கி தரணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாங்க பெப்சியில். ஆனால் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களுக்கு அரசாணை வெளியிட்டதில் 15 ஏக்கர் நிலத்தினை உறுப்பினர்கள் பொது பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்த பின்வரும் நிபந்தனையுடன் வருவாய் நிலை ஆணை எண் 24A இன் கீழ் உத்தரவிடப்படுகிறதுன்னு உத்தரவு. அந்த உத்தரவில் பொது பயன்பாட்டுன்னு சொல்கிறது, அந்த நிலத்தில் சாலைகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், நலவாழ்வு மையங்கள், அஞ்சல் அலுவலகங்கள், வங்கி, மின்சார வாரியம், காவல்துறை, கண்காணிப்பு நிலையம் போன்றதான் அங்கே பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. வழிய கமர்ஷியலாக கேட்டதை அரசாங்கம் அனுமதிக்கலை. 2010 கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்து கொடுத்த ஜிஓ இது. அதை தான் இப்போ திரும்பி ரினியூவல் விட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் முயற்சி எடுத்து தலைவர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள்லாம் நாங்கள் சந்தித்து நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் கடிதம் கொடுத்து, அந்த கடிதம் 2வது ரினியூவல் பண்ண கடிதத்தில் உத்தரவில் அதை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த லைன் பண்ணி 5வது ஐட்டம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் கடித நாள் 9/10/2024 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் இந்த ரினியூவலே ஆயிருக்கு. இப்போ போன வருஷம் ஆன ரினியூவில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தலைமையில் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த ஜிஓ இப்போ போன வருஷம் ரினியூவல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அன்றைக்கி சொல்கிறாரு, நாங்கள்
200க்கும் மேற்பட்ட முறை நாங்கள் வந்து எல்லாரையும் சந்தித்தோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லை, நடவடிக்கையும் இல்லை, எந்த முயற்சியும் இல்லைன்றார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அரசு ஆணை. அப்படி இருக்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி இதை நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அந்த 15 ஏக்கர் என்பது பொது பயன்பாட்டிற்கு ஃப்ளோர் கட்டுறதுக்கு பொது பயன்பாடு இல்லை, கமர்ஷியல் ஆகக்கூடாதுன்னு தான் உத்தரவு. அதை மீறி நீங்கள் கமர்ஷியல் பண்ணிவிட்டு நாங்கள் அதை பண்ணோம்னு அரசு அனுமதி கொடுத்த மாதிரி நீங்கள் காட்டிகிட்டு இருக்கிறது தப்பு. அதுதான் நாங்கள் வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஒன்று நீங்கள் அதுக்கு வந்து முறையாக விளக்கம் சொல்ல வேண்டியது. நீங்கள் கோவப்பட்டு இதை வந்து ராதாகிருஷ்ணனுக்கு என்ன தெரியும், ராதாகிருஷ்ணன் எப்போ வந்தார், நான் எப்போ வந்தேன் என்ன வந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டு காசில் நாங்கள் எடுத்து படம் எடுக்கிறோம், உங்கள்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய தலைவர் பதவிக்கு அந்த பொறுப்புணர்ந்து நீங்கள் செயல்படணும். நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறோம், தப்பு பண்ணலன்னு சொல்லுங்கள், அதை காட்டுங்க, உத்தரவை காட்டுங்க. நான் என் கையில் இருக்க உத்தரவு, நீங்கள் காட்டுங்க உத்தரவை. ஆகவே இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க நிர்வாகிகளையும் தயாரிப்பாளர் சங்கத்தையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் கொச்சைப்படுத்த நினைத்தால் இன்றைக்கு உருவாகி இருக்கிற அமைப்பு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, இஸ்காம் படித்திருக்கிற இளைஞர்களுக்கு, அதே போல் தமிழ் திரை உலகில் சாதனை செய்ய வேண்டும் என்கிற எண்ணற்றவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் நாங்கள் விரோதி இல்லை, ஆனால் உங்கள் நிர்வாகம் தான் சரியில்லை. நீங்கள் போய் எப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணால் எதுதான் தப்பு பண்ணான்னு ஒரு மீட்டிங் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? 50 வருஷமாக இங்கே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தோட கையெழுத்து போட்டது தான் தப்பு. அடிப்படை அங்கே தான் ஆரம்பிச்சுது. அப்போ ஆரம்பிக்குள்ள அதுக்கு மாற்று நீங்கள் எங்களுக்கு மாற்றி ஒரு இடம் நீ தருட்டீங்க. 25,000 பேர் இருக்காங்கன்னு ஒரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. 20,000 பேர் இருக்காங்களான்னா 20,000 பேர் எத்தனை பேர் வேலை கொடுக்குறீங்கன்னு அந்த டேட்டாவை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரி ஒரு தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாகியிருக்கு. அந்தந்த மாநிலங்கள் பெயரால் உருவாகியிருக்கு. அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. இந்த அமைப்பை தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் நிச்சயமாக ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். சினிமாவில் வேலை செய்யக்கூடிய ஆசைப்படக்கூடிய எழுத்தாளர்களாக, இயக்குநர்கள், யாராக எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வாங்க, எங்கள் யூனியனில் மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கோங்க. எங்களில் மேக்ஸிமம் 10,000 ரூபா தான் இங்கே, அதுக்கு மேலே கிடையாது. 5,000 இல்லை, 10,000 ரூபா நாங்களே வாங்கிட்டு சும்மா மாற்றி சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு 5,000 ரூபா நஷ்டப்படுத்துறீங்க. ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக இருக்குது. எதையுமே நம்ம குறைச்சி சொல்ல வேண்டும். ஏங்க 3 லட்சம் 5 லட்சம் வாங்கினா 10,000 ரூபா வாங்குறதுக்கும் அதுக்கும் எவ்வளோ சம்பந்தம்? எதுக்கான? ஏன்னா திடீர்னு அப்படி பண்ணா வச்சுக்கோங்களேன், இது புதிதான கலவையில் வந்த பேஸ்ட்டுக்கிறான், அப்போ இத்தனை நாள் ஏன் பழைய கலவையில் எனக்கு வித்த அப்படின்னு கேட்க முடியுமா? அது மாதிரி தான் இது நம்ம பண்ணுறோம். இது நியாயமான ஒரு விஷயத்துக்காக செய்து கொண்டிருக்கிறோம். சினிமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம். சினிமாவில் யார் வந்து படம் எடுக்கணும், யார் படம் வெற்றி அடையணும் எல்லாம் இறைவன் தீர்மானிப்பான். ஆனால் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி செய்யக்கூடிய யாரையும் தடுப்பதற்கு இன்னொரு குரூப்புக்கு உரிமை இல்லை. அது பேர் என்ன தெரியுமா? கூட்டம் இருக்கேன்னு பண்ணால் ரவுடியிசம்னு பேர். அந்த ரவுடியிசம் இங்கே செல்லாது. அதுவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்கிட்டையும் அந்த ரவுடியிசம் செல்லாது. இந்த நம்முடைய புதிய கூட்டமைப்பிலையும் அது செல்லாது என்பதை தெரிவித்துக்கொள்ள ரொம்ப பெரிய பேட்டியாக கொடுத்துட்டோம். நீங்கள் ஒவ்வொருத்தர் தலைப்பிலையும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். கொஸ்டின்ஸ் ஏதாவது சம்மந்தப்பட்டவங்களை கேட்டால் அப்படியே பேசிடுவாங்க. ஏந்தேருந்து வந்து பேசுறதை விட சார் புக் மை ஷோவோட நாங்கள் பேசிட்டு இருக்கோம் சார். அது வந்து கண்டிப்பாக தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் வரப்போகுது. அது இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நம்மளோட கண்டென்ட் ஐபி ரைட்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து சேல் பண்ணக்கூடாது. அது வேற மாதிரி ஹேண்டில் பண்ண, லீகலா வேற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அது அதுக்காக அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு. அதே நேரத்துல கியூப் மேட்டரை பொறுத்த வரைக்கும் 2020 நம்ம நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறம் சின்ன திரைப்படங்களுக்கு 2,500 ரூபா 3,000 ரூபா வந்து சிறு படங்களுக்கு, ஏன்னா இப்ப சிறுமுதலீட்டு படங்கள் பாத்தீங்கன்னா 100 தியேட்டருக்குள்ளதான் ரிலீஸ் ஆகுது. 100 ஸ்கிரீனுக்குள்ள இருக்க படங்களுக்கு 3,000 ரூபா தான் கியூப் ரேட் இருக்கு. இன்னமும் அந்த சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் அதை வந்து வாங்கிக்கிறாங்க.
இல்லைன்னா ஷோ பேசிஸ்லயும் கொடுக்குறாங்க கியூப். ஸோ அவங்களும் இந்த சிறு முதலீட்டுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க கியூப். இதுவும் அதுவும் இப்போ அடுத்த பேச்சுவார்த்தைகள் இமீடியட்டா வரப்போகுது. ஒரு சன்செட் கிளாஸ்ல விபிஎஃப் இல்லாம நாங்க பேச்சுவார்த்தையை தொடங்க போறோம். அது வந்து கூட விரிவில் அறிவிக்க. ஆனா வந்து ஹீரோக்களோட சம்பளம் மட்டும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஹீரோக்களை காட்டி இயக்குனரோட சம்பளம் ஹீரோக்கள் நிகராக இயக்குனர் சம்பளம் இருக்கு. சோ ஊழியர்களுக்கு முடிக்கக்கூடிய சம்பளத்தை தாண்டி ஒரு ஹீரோ கேன்சா இவ்வளவு சம்பளம் பே பண்றீங்க சார். உண்மை நிலவரம் தெரிஞ்சா ஒரு பெரிய ஹீரோ படங்கள், ஒரு குறிப்பிட்ட பெரிய ஹீரோக்கள் மட்டும்தான் நீங்க சொல்றத ஒரு படத்தினுடைய தயாரிப்புல 80% சம்பளமாக போகுது. அந்த படங்களுக்கு ஓடிடி பிசினஸ்ல இருந்து எல்லா பிசினஸும் ஹீரோவை பேஸ் பண்ணி தான் அந்த படங்களோட வியாபாரம் இருக்கு. சிறு முதலீட்டு படங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்று 30% தான் சம்பளமா இருக்கு. ஒரு 100 ரூபாய்க்கு செலவுக்குன்னா 30 ரூபாய் தான் சம்பளமா இருக்கு. 20% அதோட மேக்கிங் சார்ஜஸா போகுது. சிறு முதலீட்டுக்கும் பெரிய முதலீட்டு படங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கு. இது இன்னைக்கு இப்போ இந்த பெப்சி இதுல இது சொல்லும் போது எப்படி இதை வந்து குறைக்கிறோம். நான் வந்து தொடக்கத்திலே சொல்லும் போது இழப்பை வந்து எவ்வளவு குறைக்கணுங்கிறது தான் நாங்க போராடுறோம். இழப்பை வந்து நம்ம தடுக்க முடியாது. அதே இன்னைக்கு ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு சிறு முதலீட்டு படமே 4.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு படப்பிடிப்பு நடத்த முடியாது. என்ன சாருக்கா தெரியும். எங்க அப்பா படம் எல்லாம் பண்ணும்போது 2 லட்சத்துக்கு படமே பண்ணியிருக்காங்க அவங்க ஆரம்ப காலத்துல. அது காலப்போக்கில் போய் 2 லட்சம் வந்து ஒரு நாளைக்கு செலவுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து கட்டுப்பட ஆகும் சிறு முதலீட்டு படங்களுக்கு. ஏன்னா அதோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் மினிமமா தான் ரிலீஸ் ஆகுது. மக்கள்கிட்ட போய் சேர்றது வெறும் மினிமமா போகுது. சின்ன படம் ஓடினதுக்கு அப்புறம் அது பரவலாக எல்லா இடத்துலயும் வருது. சோ இந்த இதுல வந்து ஒரு நாள் எங்களுடைய தயாரிப்பாளர்கள் நாங்க எங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுனா ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு படப்பிடிப்பு வந்து நடக்குதுன்னா அது ஒரு கண்ட்ரோலா இருக்கும். இன்னைக்கு 4.5 லட்சம் ரூபாய் மினிமம். ஒரு அது ஃபைட் சீன்லாம் போச்சுன்னா 10 லட்சத்தை தாண்டுது. அதெல்லாம் வந்து அதிக போயிட்டே இருக்கிறதுனாலதான் நாங்க இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத வந்து முடிவு பண்றோம். ஹீரோக்கள் சம்பளம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோக்கள் வந்து அவங்க ஜெயிக்கும் போதுதான் அந்த மாதிரி ஏற்றி கொடுக்குறோம். இல்லைன்னா அவங்களுக்குமே நிறைய வர்றதில்லை. ஸோ பெரிய படங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் இருக்கு சார். சின்ன படங்களுக்கு இல்லை. அதுதான் அது வந்து கொஞ்சம் இது வந்து இன்னைக்கு இல்லை, காலகாலமா நடக்கிறதுனா அதை வந்து நானும் நடிகர் சங்கத்துல பேசியிருக்கோம். வேற விஷயங்கள்ல நான் குறைக்க பார்ப்போம். வேலை தெரியாதவங்க வந்து வேலைக்கு சேர்க்கிறாங்க. அது என்ன நடக்கும்? எங்க டெக்னிக்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்லயே சொல்லிருக்காரு. எதுல யார் எதுல சொன்னாங்க? வேலை தெரியாதவங்க சொல்லிடுறேன். இந்த அமைப்பு ஆரம்பிச்ச உடனே கூட்டமைப்பு நிர்வாகிகள் கிட்ட சொன்னது முக்கியமான இது ஒண்ணுதான். ஏன்னா பெப்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சங்கம் டுபாக்கூர் சங்கம் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி நீங்க ஆளை செலக்ஷன் பண்ணும் போது தயவுசெய்து அப்படி பண்ணிடாதீங்க. இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துக்குமே இது வந்து ஒரு அசிங்கமாயிரும். அதனால மினிமம் பேசிக்கா எல்லா கேட்டகரி இப்ப 15 கேட்டகரி செலக்ட் பண்ணிருக்காங்க. பாபு கிட்ட நான் இன்ஸ்ட்ரக்ஷன் படி சொன்னது, நிர்வாகிகிட்ட சொன்னது, தாசரி சார் சொன்னது, எல்லாருக்கிட்டையுமே அதை ஸ்பெசிபிக்கா சொன்னது. மினிமம் 50% அவங்க பேசிக்கா ஒர்க்கிங் எலிஜிபிலிட்டி இருக்கணும். நாளைக்கு நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்குள்ள யாரா ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு வச்சுக்கிட்டு சும்மா வச்சு அவங்க சம்பளம் கொடுக்கக்கூடாது. அதனால அதுக்கான பிரியாரிட்டியை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா நீங்க செலக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு கொடுங்க ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு. செகண்ட் உள்ளதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணிருக்கு. இந்த 15 கிராஃப்ட்லயும் இப்ப எலிஜிபிள் கேட்டகரி பர்சன்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒரு செகண்ட் இல்ல சார், இப்போ எங்க டப்பிங் யூனியன் இருக்குல்ல, அந்த டப்பிங் யூனியன்ல 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. எங்களுடைய டப்பிங் யூனியன் வேண்டாமா, எங்களுடைய டப்பிங் யூனியன்ல 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. போட்டோகிராஃபர் யூனியன்ல அவங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த யூனியனே எங்களோட சேர்ந்து அஃபிலியேட் ஆயிடுச்சு. அதுதான் கூட்டமைப்பு. கூட்டமைப்பு உறுப்பினர்களை சேர்க்காது. கூட்டமைப்பு பல சங்கங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எப்படி வேலை தெரியாத இருப்பாங்க? ஒருவேளை தகுதி இல்லாத இடத்துல இருந்து செல்வமணி வந்ததுனால அவருக்கு இப்படி தோணுதோ என்னமோ. மற்றபடி வாய்ப்பே கிடையாது. இதுல ஆல்ரெடி அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க சார்
ஆமா இருக்கு சார் இருக்கு. நான் வந்து படிச்சது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் டிப்ளமா ரெஃப்ரிஜரேஷன். 17 வயசுல ஸ்டில் போட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். நான் 11 வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபோட்டோகிராஃபி கற்றுக் கொடுத்தார். அப்போ நான் ஃபோட்டோகிராஃபி படிக்கல, சொல்லிக் கொடுக்கப்பட்டது. கேமராமேன் வின்சென்ட் மாஸ்டர் கிட்டேருந்து எவ்வளோ பேர்கிட்ட நான் கூட கேமரா பக்கத்தில் நின்று இருக்கேன். சவுண்டு சுவாமிநாதன் கிட்ட நின்று கற்றுட்ருக்கேன். எல்லாம் கற்றுட்ருக்கோம். விஷயம் தெரியணும்னு தான் சொல்கிறோம். இப்போ இன்னைக்கு மிச்சல் கேமராவில் ஒர்க் பண்ணவங்களுக்கு திடீர்னு இந்த கேமரா பார்த்தா என்கே விஸ்வநாதன் எவ்வளோ பெரிய கேமராமேன், அவர்கிட்ட சொல்லுவார், இந்த வீடியோ கேமராக்கு நீ தான்ப்பா எனக்கு குரு அப்படிம்பார். அவர் அவுட்டோரில் டூயல் ஷாட் எடுத்து தமிழ்நாட்டில் முதல் கேமராமேன் அவர். கல்யாணராமன் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் அவுட்டோரில் ஊட்டியில் ஒரு நிமிஷம் கிளைமேட் மாறும், அதை அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்தவர். தவிர வந்து இப்போ அந்த கேமரா எடுக்கிறாங்க, அதில் ஒன்று வந்து 3.5 லட்ச ரூபா இருக்கலாம். இதோ இவர் ஒரு செல்ஃபோனில் எடுக்கிறாரு. குவாலிட்டி என்ன? 4K. அந்த 4K இருக்கா? குவாலிட்டி சரியா இருக்கா? ஃபோக்கஸ் சரியா இருக்கா? லைட்டிங் சரியா இருக்கா? அவ்வளோதானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயம். தவிர வந்து அவங்களால இந்த ஜீரணிக்க முடியாதனால வர பொய்கள் தான் அது. வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரி கூட 4 பேரை வச்சு நீ எதையாவது சொல்லிட்டே இருக்கிறது. அதுக்கு விளக்கம் கொடுப்பதற்குத்தான் இதுவே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒன்றும் ஸ்டாப்பே ஆகலை. இது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு, ஃபங்க்ஷன் ஆக போகுது. அதை இந்த ஒர்க்கிங் ப்ராக்டிஸ் எல்லாமே ரெகுலராக நடக்கும். ஆனால் இதோடைய நலன் என்ன? அவங்க ப்ரொடியூசர் எப்படி வேணால் சாப்பிட்டோம், நாங்கள் நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிற நிர்வாகிகளை உடைய பெப்சிக்கும், தொழிலாளர்களும் நல்லா இருக்கணும், பணம் கொடுக்குற ப்ரொடியூசரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த அமைப்புக்கும் உள்ள வித்தியாசம் தான். அது செல்வமணியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மைக்கில் பேசு. இன்னைக்கு ஒரு 25,000 தொழிலாளர்கள் இருக்காங்க மற்ற அமைப்புகள். அத்தனை பேருமே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் விஸ்காமும் படிச்சுட்டா வந்து வேலைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் இல்லையே சார். இதுல எத்தனை பேர் புதியவர்கள் வந்திருக்காங்க சார்? இதுல எத்தனை பேர் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திறன் மிக்கவர்கள் அனுபவசாலிகள்லாம் மாறிட்டு சார். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்றேன். ஒரு பேரமைப்பு ஒரு வாய்ஸ் யூனியன்ல ஒரு நிர்வாகி, முக்கிய நிர்வாகி, தலைமை நிர்வாகி, அவருடைய மகன் அதே சங்கத்துல வந்து மெம்பரா இருக்காங்க. அவர் வந்து ஒரு படத்துல கதாநாயகனா நடிக்கிறாரு. அவருக்கு டப்பிங் பேச வரல, ஆனா அவர் வந்து சீனியர் மெம்பர். அவருக்கு இன்னொரு மெம்பர் டப்பிங் பேசினார். மதியழகன் அப்படின்னு ஒரு நபர் வந்து அந்த பையனுக்கு டப்பிங் பேசினார், ஹீரோவுக்கு. அந்த மதியழகன் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் மெம்பர். அவர் வந்து முறைகேடுகளை கேள்வி கேட்டாருன்னு சங்க நீக்கம் செஞ்சுட்டாங்க. டப்பிங் பேச தெரியாத அந்த சங்கத்தினுடைய நிர்வாகியின் மகன் இன்னைக்கு சீனியர் மெம்பரா உட்கார்ந்துருக்காரு, லைஃப் மெம்பரா. டப்பிங் பேச தெரிஞ்ச கேள்வி கேட்ட திறமைசாலி சங்க நீக்கம் செய்யப்படுது. இவ்வளவுதான் வித்தியாசம் சார். இங்க வந்திருக்காங்க, நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கு சார். வந்து ரொம்ப முக்கியமா ஆரம்ப நாள்லயே வந்து டிஎஃபிசி நிர்வாகிகள் வந்து எனக்கு சொன்ன விஷயம், நீங்க ஒரு பெருமுயற்சிக்காக எங்ககிட்ட ஆதரவு கேட்டு வந்திருக்கீங்க. இங்க இந்த ஆதரவை நாங்க எத்தனையோ சங்கடங்களுக்கும் நடுவுல நாங்க புதியவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற காரணத்தினால இந்த ஆதரவு கருத்தை நீட்டோம். ஆனால் எந்த நிலையிலையும் எங்களுக்கு அது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடாம, தலைக்குனிவை ஏற்படுத்திடாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லை. அந்த பொறுப்பு அவங்க சொன்னது இன்னைக்கும் நாங்க உறுதியா ஆடிஷன்ஸ் வச்சு எத்தனை இடத்துல சங்கங்கள்ல ஆடிஷன் வச்சு இன்னைக்கு தொழிலாளிகள் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற பேரமைப்புகள்ல நீங்க அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, நிர்வாகம் எப்படி தேர்ந்தெடுக்குன்னு தெரியாது. திடீர்னு புதிய உறுப்பினர்கள் சேருவாங்க. 10,000 15,000 15,000 20,000 ஆச்சு, 20,000 25,000 தொழிலாளிகள் ஆச்சு. இத்தனை பேர் ஆடிஷன் எடுத்திருக்காங்க சார், டாக்குமெண்ட் இருக்கா சார். ஆனா இங்க சங்கங்கள்ல இந்த கூட்டமைப்பை சேர்ந்த சங்கங்கள்ல சேர்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆடிஷன் ரிப்போர்ட் இருக்கு, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பயிற்சி இருக்கா, தேர்ச்சி இருக்கா, ஆர்வம் இருக்கா, அவங்களால திறமையை வளர்த்துக்க முடியுமா, ஏபிசி கேட்டகரி பிரிச்சிருக்கோம். இவங்க நேச்சுரலி டேலண்டட், இயல்பிலேயே இவங்களுக்கு திறமை இருக்கு, இவங்க அனுபவம் மிக்கவங்க, இவங்களுக்கு பயிற்சி கொடுத்தா இவங்க முன்னாடி வருவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து வந்தவங்க எல்லாரையும் சேர்த்துடல. ஆடிஷன் ரிப்போர்ட் எங்ககிட்ட ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க, எத்தனையோ வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க, ஊடகங்கள்ல வந்து சார் லட்ச லட்சமா பணம் கொடுத்து சேர்க்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த ஆவணப்படுத்தப்பட்ட விஷயத்த இந்த நொடி எங்களால காமிச்சிட முடியும். இப்ப நீங்க சொல்ற அந்த 25,000 30,000 அமைப்பு இருக்கிற அந்த அமைப்புல இருக்கிற தொழிலாளிகளுக்கு எல்லாம் இப்படி ஆடிஷன் எடுத்து முறையை ஆவணப்படுத்தப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்காங்களா? இல்லையே சார். அப்படி இருக்கும்போது இங்க வந்த புதியவர்கள் நாளைக்கு நிச்சயம் நல்லா பண்ணுவாங்க நம்புறோம்.
கொடுத்தாச்சு. பேலன்ஸ் கொடுக்கலன்னா ஷூட்டிங்கே நிறுத்தினாங்க, படம் ரிலீஸே நிறுத்தினாங்க. அவங்களுக்கு போய் பேலன்ஸ் இருக்குமா? நீங்க சொல்லுங்க. செக் இருந்தா வச்சுக்க சொல்லுங்க. நிறைய செக் இருந்ததுன்னா அவ்வளவுதான். எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் எல்லாம் அனுப்புவாங்க. அது இங்க பேசுற இடம் இல்லைங்க. அதெல்லாம் சும்மா செக் கொடுத்து செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், லீகல் எடுக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே, சட்டம் இருக்குதானே. செக் என்ன இவங்களே கண்டுபிடிச்ச பேங்க்ல என்ன கொடுத்தாங்க? அபிஷியல் பேங்க் தானே. நன்றி சார். ஊடகம் மூலியமா நான் தெரியப்படுத்திக்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து, தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் நாங்க இப்ப இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். எந்த விதத்திலையும் ஒரு நாள் கூட படப்பிடிப்பு நிறுத்த மாட்டோம். எந்த தவறுனாலும் பேச்சுவார்த்தைகள் பேசி படப்பிடிப்பு நிறுத்த மாட்டோம், மிரட்ட மாட்டோம். நம்ம கூட்டமைப்புல வந்து நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் நாங்க சொல்றோம், அங்கேருந்து வர்றவங்க எல்லாரையுமே நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கிறோம். ஆனால் எங்கள் சங்கத்தில் வந்து இணைந்தால் எங்கள் சங்கம் கொடுக்கின்ற சம்பளம், நாங்கள் இருக்கக்கூடிய என்ன இருக்கோ அதற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். அவங்க பெப்சியில் வாங்குற சம்பளத்தை இங்கே வாங்கி கொடுங்கன்னா நாங்கள் வாங்கி கொடுக்க முடியாது. இங்கே நாங்கள் தயாரிப்பாளர்களுடைய படம் எடுக்கின்ற அந்த இதற்கு நாங்கள் என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணுறோமோ அதுக்கு இருந்த அவங்க எல்லாரையும் அரவணைச்சு பெப்சியிலிருந்து வரக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் நாங்கள் இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். கோடை காலத்துக்கு ரொம்ப வெளியே அதிகமா இருக்கு. இருந்தாலும் யாருக்கும் பெப்சி கொடுத்து வரவேற்க முடியாத நிலைமையில இருக்கும் சூழ்நிலை. அப்படி தவறா நினைக்காதீங்க. இந்த புதிய கூட்டமைப்பு இது உருவாகிறதுக்கான ஆணிவேர் அடித்தளமா இருக்கிறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம். அது நிர்வாகிகளுக்கு, சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இதுக்கு விதை போட்டு இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கும் அடுத்த நகர்வுக்கு வழிவகுத்திருக்கிறதுக்கும் அவங்க நாங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும், கட்டுப்படணும், நாங்க ரைட்னா ரைட்ல போகணும், லெஃப்ட்னா லெஃப்ட்ல போகணும்னு அவங்க அதிகாரம் பண்ண முடியும். அந்த ஆற்றல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் இருக்கு, நிர்வாகிகளுக்கும் இருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஒரு பாதை நீங்க அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க கிட்ட நீங்க ஆதரவு கேட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு நாங்க முழுமையா ஆதரவு தரோம். ஏன்னா திரைத்துறை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணுங்கிறதுல நாங்க ரொம்ப முனைப்பா இருக்கோம். அப்படிங்கிறது தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய அடிப்படை நோக்கம். அந்த காரணத்துக்காக தான் இந்த ஆதரவு கரத்தை நீட்டியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்துல எங்களை கட்டுப்படுத்தாம தொழிலாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய உரிமைகள், அதிகாரங்கள், அவங்கள வழிநடத்துறதுக்கு தேவையான விதிகள் உட்பட அதை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகிறதுக்கான முடிவுகளை நீங்க எடுத்துட்டு வாங்க. எங்க தரப்புல இருந்து அதுக்கான இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை இன்னும் பெட்டர்மெண்ட் ஆக்கிறதுக்கு அந்த இன்புட்ஸ் நாங்க கொடுக்கிறோன்னு இன்னைக்கும் மிக பெரும் துணையா எங்களுக்கு ஆதரவா இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பெரு நன்றி. இந்த கூட்டமைப்புடைய நோக்கம் சுருக்கமா சொல்லணும்னா, திரைத்துறை அகில உலக அளவிலேயே அடுத்த கட்டத்தை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த வேவ்ஸ் நிகழ்வு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மும்பையில் இப்ப ரீசெண்டா நிகழ்ந்த வேவ்ஸ் அந்த ஈவெண்ட் நிகழ்வு இருக்கிற இடத்துல இருந்து கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளா அடுத்த இடத்தை நோக்கி சினிமா நகராமலேயே இங்க இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு திறன் மேம்பாடு, அதுக்கடுத்து ஒரு உலகளாவிய எக்ஸ்போஷர், செஞ்சதை தாண்டி வேற என்ன புதுசா செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடல். இதுல எங்கேயோ ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு வந்திருக்கிறத எல்லாருமே ஏத்துக்குவோம். அதை கடந்தும் சிறந்த படைப்புகள் வந்துட்டு இருக்குன்னா அது சில, ஆனா அது இல்லாம நிறைய தேக்கம் அடைஞ்சிருக்கிறது பல. இப்போ அந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி ஈவெண்ட்ஸ் இங்க வரும்போது அது டெக்னாலஜி வளர்ச்சி, கண்ணோட்டத்துல மாறுபாடு, இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குது. அப்படி அந்த வழிகாட்டுதலை கொடுக்கும்போது அதுக்கு திறமை வாய்ந்த அனுபவஸ்தர்கள், பல ஆண்டுகளா இங்க பணிபுரிந்து வரவங்களுடைய பேர் ஆற்றலும் வழிநடத்துதலும் எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு இறங்கி வேலை செய்யறதுக்கும் அதை கத்துக்கிட்டு இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு புதியவர்களும் தேவை. ஒரு விமர்சனம் வந்துச்சான் வெளியே, ரோட்ல போறவங்களையெல்லாம் கூப்பிட்டு கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க புது கூட்டமைப்புல, அது ஒரு அமைப்பே இல்லைன்னு. ஐயா, நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம். நீங்க அதை ரோட்ல போறவங்கன்னு சொல்றீங்க, நாங்க புதியவர்கள்னு சொல்றோம். ரோட்ல போறவங்க தான் ஒரு காலத்துல, இன்னைக்கு பிலிம் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, அங்க போய் சேர்றவங்க எல்லாரும் ஆகாயத்துல போயிட்டு உள்ள வந்தவங்க இல்ல. இன்னைக்கு பெரும் நிலையில இருக்கக்கூடிய திரைப்பட துறையை சேர்ந்த பல பிரபலங்கள், சாதனையாளர்கள்
ரோட்ல போயிட்டு இருந்தவங்களுக்கு தான் பிலிம் இன்ஸ்டியூட் மாதிரியான அமைப்புகள் இடம் கொடுத்தது. பெரும் இயக்குனர்கள், மிக பெரும் தயாரிப்பாளர்கள் அவங்க வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ரோட்ல போறவங்களை இன்னைக்கு BMW-லயும் ஆடிலையும் போக வச்சிருக்காங்க. இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது. அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இப்ப எந்த இடமும் இல்லாம போனதால அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இந்த புது கூட்டமைப்பு இங்க உருவாகி இருக்கு. இப்போ இத பெப்சி அமைப்புக்கு எதிரா, பெப்சி அமைப்புக்கு மாற்றா, அது பாண்டி பஜார்ல இறங்கி பார்த்தோம்னா ஜவுளி கடை 100 ஜவுளி கடை இருக்கு. இதுல எந்த கடை எந்த கடைக்கு மாற்று, எந்த கடைக்கு எதிரா? ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் ஒரு ஏரியால இருந்தா இன்னொரு ஆட்டோ ஸ்டாண்ட். பெப்சிங்கிறது சவுத் இந்தியன் லெவல், தென்னிந்திய அளவுல இயங்குற அமைப்பு. பல ஆண்டுகளா மிகச்சிறப்பா இயங்கிக்கிட்டு வருது. அதுல திறமையான தொழிலாளிகள் பலர் இந்த திரைத்துறையை இத்தனை ஆண்டுகளா கட்டி காப்பாத்திட்டு உறுதுணையா இருந்து வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் தலை வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன். ஆனா அதே சமயத்துல நேஷனல் பர்மிட் இருக்கு. உங்களுக்கு நேஷனல் பர்மிட் இருக்கிற லாரி மட்டும்தான் ஊர்ல ஓடணும்னா மற்ற வண்டியெல்லாம் எப்படி ஓடும்? நாங்க தமிழ்நாடு மாநில வளர்ச்சி, இன்னைக்கு மாநில சுயாட்சியை பத்தி பேச்சு நாடு முழுக்க உலகம் முழுக்க அங்கங்க பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் படிச்சிருக்காங்க. கடந்த 50 ஆண்டுகளா திரும்ப 25,000 பேர் அந்த 25,000 பேர் என்னமோ இறங்கவும் மாட்டேங்குது, ஏறவும் மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு காக்கா கதை சொல்லுவாங்க. இந்த ஊர்ல எத்தனை காக்கா இருக்குன்னு கேட்டாங்களா போய். யாரோ ஒருத்த எண்ணி சொன்னானா எத்தனை காக்கா இருக்குன்னு. 42,304 காக்கா இருக்கு அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் நீ போய் எண்ணிட்டு வானா, கம்மியா இருந்தா அப்படின்னா இருக்கிற காக்காலாம் வெளியூருக்கு போயிருக்கும், எங்கேயாவது டூருக்கு போயிருக்கும். அதிகமா இருந்துச்சுன்னா வெளியூர் காக்காலாம் உள்ளூருக்கு சுத்தி பார்க்க வந்திருக்கும். அந்த மாதிரி 25,000ன்ற கணக்கே இருக்கு. இப்ப நீங்க அரசாங்க ஆணை எடுத்து பார்த்தா கூட 18,000 பேருக்கான எங்களுடைய தொழிலாளிகளுக்கான வீடு கட்டி தரணும். அப்ப 18,000த்துக்கும் 25,000த்துக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப எந்த கணக்கை சொல்லி நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்? அது ஏன் பெருகவே இல்லை? சரி, 25,000 படைப்பாளிகள், 25,000 கலைஞர்கள் மட்டும்தான் கடந்த 50 ஆண்டுகள்ல திரைத்துறையில உருவாயிருக்காங்களா தொழிலாளிகள்? அந்த 25,000 நியாயமா பார்த்தா ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புது கலைஞன் பிறக்கிறான், ஒரு படைப்பாளி பிறக்கிறான். அப்போ அந்த 25,000 இத்தனை வருஷத்துல 30,000, 40,000, 50,000 ஆயிருக்கணுமே. அப்ப அங்கிருந்து ரிட்டையர் ஆனவங்க எல்லாரும் பெருமளவுல செட்டில் ஆயிருக்கணுமே. இன்னைக்கும் இத்தனை வருஷம் 50 வருஷமா ஒரு அமைப்பு இயங்கி அந்த அமைப்பின் தொழிலாளிகளுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லாம அந்த வீடு கட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட போய் உதவி கேட்டு ஒரு காலி மனை கொடுத்ததுக்கு பிறகும் வீடு கட்ட அந்த தொழிலாளிகளுக்கு ஒரு வகை இல்லாம நீங்க மீட்டிங் போட்டு ஊர்ல இருக்கிற நடிகர்கள் எல்லாரும், பட வசதி படைத்தவர்கள் எல்லாரும் எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்க வீடு கட்டுறதுக்குன்னு கேக்குறீங்க. அப்போ இந்த 50 ஆண்டுகள்ல அந்த தொழிலாளிகள் என்ன சம்பாதிச்சிருக்காங்க? அவங்க வாழ்வுரிமைக்காக என்ன பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு? ஏன் இன்னமும் அவங்கள கை ஏந்த வைக்கிறீங்க? எந்த ஒரு தொழிலாளிகள் அமைப்பும் கை ஒற்றுமையா இருந்து ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்னம் தான் இருக்குமே தவிர எந்த அமைப்பிலையும் கை ஏந்தி இருக்கிற சின்னம் இருக்காது. ஆனா இங்க தொழிலாளிகள் காலம் காலமா ஏந்தும் நிலைமையில இருக்காங்க. அந்தந்த சங்கங்களின் நிர்வாகங்களை சேர்ந்தவங்க கொடுக்கும் நிலையில, அதுவும் அவங்க கொடுக்கறது இல்ல, யாரோ கொடுக்கறது. இந்த நிலை மாறணும், புதியவர்கள் உள்ள வரணும். ஆல்ரெடி இருக்கிற அனுபவசாலிகள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாழ்வுரிமை, நிலையான ஒரு வாழ்வாதாரம் அமையணும். இதுதான் இந்த கூட்டமைப்பின் நோக்கம். இதுல வருமானம் குறைவா வருமா, எவ்வளவு வரும், என்ன வருங்கிறத தாண்டி வேலை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சமத்துவமாக தரப்படும் பொது உடைமை தத்துவத்தின் ஒரு நீட்சியாகத்தான் இந்த கூட்டமைப்பு செயல்பட போகுது. இங்க முதலாளித்துவம் கிடையாது, அடக்குமுறை கிடையாது, ஒடுக்குமுறை கிடையாது. வேலை செய்யறவங்க அவங்க சம்பளத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். சில அமைப்புகள் இருக்கு, லட்சமா பணம் கட்டினாதான் போய் அமைப்பிலேயே சேர முடியும். தெரியாம கேட்கிறேன், லட்சமா பணம் கட்டினாதான் அமைப்புல உன்னை சேர்த்துக்குவேன்னு நிர்வாகத்துல அமர்ந்து சொல்லக்கூடிய நிர்வாகிகள் எத்தனை லட்சம் கட்டி இன்னைக்கு அந்த அமைப்புல சேர்ந்திருக்காங்க? ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி, 15 ஆண்டுகள் முன்ன, 30 ஆண்டுகள் முன்ன எத்தனை லட்சம் கட்டி சேர்ந்தாங்க? இது வாக்கு அரசியலா மாறிக்கிட்டு இருக்கு. சங்கங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு அரசியலுக்காக ஆட்களை வேண்டியவங்களை சேர்த்து வைக்கிறது, அவங்கள பராமரிக்கிறதுக்காக வேலை செய்யும் கும்பல் தனி பிரிவா இருக்கும். வேலை செய்யாம சலுகைகள் அனுபவிக்கிற வாக்களிக்கும் போது மட்டும் போகிற ஒரு பிரிவு இருக்கும். அந்த பிரிவுக்கு நாங்க வருமானம் கொடுக்கவும் உணவளிக்கவும் வேலை செய்யறவங்க வருமானத்திலிருந்து ஒரு பங்கு எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது. இது ராபின்ஹுட்ல வந்துராது அப்படின்னு நினைச்சாலும் அது தவறானவர். அடுத்தது, முக்கியமா இந்த கூட்டமைப்பினுடைய அடுத்த நோக்கம், இருக்கிற வேலையை இன்னும் திறம்பட, சீர்பட, இன்னும் ஆக்கப்பூர்வமா, 2 வார்த்தைகள் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்.
காலங்காலமா தொழிலாளிகள் ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும்ன்றதை மட்டுமே கற்றுக் கொடுத்து அதுக்காக அவங்கள வந்து பாராட்டி நீங்க நல்ல கடுமையா உழைக்கிறீங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் சிறப்பா உழைக்க. ஹார்ட் ஒர்க் பண்றது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு பயிற்சி வேணும். பெருமதிப்பிற்குரிய திரு கமல்ஹாசன் அவர்கள் அவங்க ஃபிக்கி சேர்மனா இருக்கும்போது அருமையான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் சிட் ஃபண்ட் மாதிரியான அறிமுகப்படுத்தப்பட்டு விரயமா போச்சு. RPL ரெகக்னிஷன் ஃபார் ப்ரையர் லேர்னிங் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இங்க இருக்கிற தோழர்கள் அத்தனை பேருக்கு வந்து நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். RPL ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த திட்டம் வந்து உலகளாவிய திட்டம். ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு துறையிலையும், கலைத்துறை மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்றதுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் என்ன வளர்ச்சி வருதோ அந்த வளர்ச்சியை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் அவங்களையும் கையை பிடிச்சி முன்னேற்றி கொண்டு போகிறதுக்குமான ஒரு திட்டமா இருந்தது. ஆனா அந்த திட்டத்தை இங்க அறிமுகப்படுத்தும் போது பரவலா இருந்த வாக்கு என்னன்னா 400 ரூபா கட்டி திட்டத்தில் சேருங்க, 3 மாசத்துல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 800 ரூபா போடுவாங்கன்னு அதை கிட்டத்தட்ட சிட் ஃபண்ட் திட்டமா ஆக்கி விட்டாங்க. அந்த RPL எங்க இருக்குன்னு இப்ப தெரியாது. மிகப்பெரிய தொலைநோக்கு கொண்ட திட்டம். அது போன்ற பயிற்சி அளிக்கும், அடுத்த நிலைக்கு முன்னேற்றும், வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளையும் திட்டங்களையும் திறன் மேம்பாட்டையும் பெயர் அளவுல இல்லாம நடைமுறைப்படுத்துறது இந்த கூட்டமைப்பின் ஒரு முக்கியமான நோக்கம். இன்னொரு அம்சம் இதுல சினிமா இண்டஸ்ட்ரின்னு ஒரு வார்த்தையை காலங்காலமா சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். யோசிச்சு பார்த்தோம்னா சினிமா இண்டஸ்ட்ரியே கிடையாது. இது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரான்னு கேட்டீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டர் பட்டியல்ல சினிமா இண்டஸ்ட்ரி இல்ல. மற்ற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஏன் ஆர்கனைஸ் செக்டர்ல இல்ல? எத்தனை ஆண்டுகளா? அரசாங்கத்துக்கு, எல்லா அரசாங்கங்களுக்கும், எல்லா விதமான ஆட்சி பீடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகங்களுக்கும் ஒரு மேஜர் ரெவென்யூவை கொடுக்கக்கூடிய ஒரு துறையா கலைத்துறை எத்தனை ஆண்டுகளா, எத்தனை தசாப்தங்களா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இது இன்னும் ஆர்கனைஸ் செக்டர்ல வரல. அந்த ஆர்கனைஸ் செக்டருக்கு இதை கொண்டு வரும்போது அந்த ஆர்கனைஸ் செக்டர்ல வேலை செய்ய போறவங்க அத்தனை பேருக்கும் அரசாங்கத்தின் சலுகைகள் முழுமையா கிடைக்கும். அதுக்கான வழிவகையை ஏற்கனவே இருக்கிற அமைப்புகள் செய்ய தவறிட்டாங்களோ இல்ல செஞ்சிருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. இப்ப அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஒரு அமைப்பாகவும் இந்த கூட்டமைப்பு செயல்படுவோம்னு முழுமையா நம்புறோம். அதுதான் எங்க எதிர்பார்ப்பு. மூணாவது விஷயம், அங்க வேலை செஞ்சா அங்க மெம்பரா இருந்தா இங்க வந்து சேர முடியாதா? நீங்க எந்த ஒரு தொழிலாளி எத்தனை சங்கத்துல வேணா உறுப்பினரா இருக்கலாம். நீ இங்க இருக்கணும், இங்க இருக்கக்கூடாது. 30 நாள் இருக்கு மாசத்துல ஆவரேஜா அப்படின்னா 30 நாள்ல ஒரு சங்கத்துல 10 நாள் வேலை கிடைக்குதா, இன்னொரு இடத்துல 10 நாள் வேலை கிடைக்குதா, அங்க போய் நீ வேலை செய்யணும்னா செய், இங்க வந்து வேலை செய்யறதுனா செய். இருக்கிற 25,000 தொழிலாளிகளுக்கும் ஒவ்வொரு மாசமும் வேலை கிடைக்குதா? இல்லையே. அப்போ அது கிடைக்கணும். அவங்க எங்க வேணா போய் வேலை செய்யட்டும், எங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் வேலை செய்யட்டும். இது இன்னொரு விஷயம், அடக்குமுறை ஒடுக்குமுறை. இப்போ பெப்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான் பெப்சி அமைப்புல ஒரு சங்கத்துல இன்னும் இருக்கேன், 2 சங்கங்கள்ல இருக்கேன், ஏற்கனவே பல சங்கங்கள்ல இருந்திருக்கேன். பல பிரச்சனைகள் வந்திருக்கு. நிதி மோசடி முறைகேடுகள்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புல ஒரு பிரச்சனைக்காக போய் நாங்க பெப்சி அணுகிறோம், நிர்வாகத்தை எங்களுக்கு தீர்வு கொடுங்கன்னு கேட்கிறோம். ஏன்னா நீங்க தான் எங்களுக்கான பிரதான அமைப்பு, உங்களுக்கு நாங்க அஃபிலியேஷன் ஃபீஸ் கட்டுறோம் வருஷம், எங்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு நியாயம் வழங்குங்கன்னு கேட்கும் போது எங்களுக்கு வந்த பதில், பல பேருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, நூற்றுக்கணக்கானவங்களுக்கு வந்த பதில் என்னன்னா, பெப்சி அதன் இணைந்துள்ள சங்கங்களின் உள்கட்டமைப்பு விவகாரத்துல தலையிடாது, நீங்க என்ன செய்யறீங்களோ செஞ்சுக்குங்க. அப்ப அஃபிலியேஷன் ஃபீஸ்னு ஒண்ணு கட்டுறோம், நீங்க தலையிடாதுன்ட்டீங்க. பாதிக்கப்பட்டவங்க ரோட்ல வந்து நிக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க? அவங்க வாழ்வாதாரத்துக்காக, வாழ்வு உரிமைக்காக அடுத்த வாய்ப்புகளை தேடுவாங்க. அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களும் இந்த கூட்டமைப்பு இன்னைக்கு உருவாகி நிற்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஐயா பெப்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு RK செல்வமணி அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. நான் ஒரு வாரம் முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு அறிக்கை அவங்கள்ட்ட பார்த்தேன். தென்னிந்திய நடிகர் சங்கம் அமைதியாவே இருக்காங்க, இந்த விஷயத்துல தலையிடல, பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சுமூகமா பேசி தீக்க நீங்க வாங்கன்னு. ஐயா, உங்களுடைய அமைப்புல உங்க கூட இணைஞ்சிருக்கிற சங்கங்கள்ல உங்களுக்கு வருஷம் ஃபீஸ் கட்டி உங்களுக்காக உழைச்சி சம்பாதிச்சு அதுல ஒரு பங்கை கொடுக்கிற தொழிலாளிகள் அவங்களுக்கு தீர்வு கேட்டு வரும்போது உங்க விஷயத்துல நான் தலையிட முடியாது போன்னு துரத்தி விடுறீங்க, வாசல்ல நிக்க வச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வேற இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறாங்க, நீங்க வாங்க எங்களுக்கு உதவி செய்ய வாங்கன்னு. எப்படி, என்ன, எந்த அடிப்படை இது? நீங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு உதவ மாட்டீங்க, கை கொடுக்க மாட்டீங்க, காப்பாற்ற மாட்டீங்க, மற்றவங்க காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? ஒன்றிணைஞ்சு செயல்பட வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரியில இந்த பிளவுக்கு காரணமா யாருமே இருந்துடக்கூடாதுங்கிறது ஒரு கோரிக்கை. ரொம்ப முக்கியமா இந்த கூட்டமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளிகள் அத்தனை பேரும்
இது வந்து முறையா பதிவு செய்யப்பட்ட அமைப்பா, இந்த அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்து தொழில் பாதுகாப்பு கிடைக்குமா, இவங்களுக்கு வேலை வாய்ப்பு, நாங்க இதை நம்பி வந்தோம்னா எங்களுக்கு நாளைக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமா இருக்குமா? இந்த கேள்விகளுக்கான பதில இன்னும் வெகு சில நாட்கள்ல அத்தனை பேரும் ஒரு செயல்பாடா பார்க்க போறீங்க. மிக விரைவிலேயே வேலைகள் துவங்க போகுது. இந்த கூட்டமைப்பை இப்ப சேர்ந்துகிட்டு இருக்கிற ஸ்க்ரூட்டனியில ஏறத்தாழ ஒரு 2500 விண்ணப்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்த விண்ணப்பங்கள் ஒரு 3000 சொச்சம், மொத்தம் 5000 சொச்சம். இப்போ இது அத்தனையும் போக இன்னும் வந்து புதுசா இணையிற எங்களுக்கு விண்ணப்பங்கள் தினம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, நாங்க வந்து அனுபவம் இல்லாதவங்க, எங்களுக்கு பயிற்சி தரீங்களா, நாங்களும் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு. வேலை தெரியாதவங்களை கூப்பிட்டு வேலை செய்யறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆட்டோ ஓட்ட தெரிஞ்சவங்க தான் ஆட்டோ ஓட்டுறாங்க, ஃப்ளைட் ஓட்ட தெரிஞ்சவங்க தான் ஃப்ளைட் ஓட்டுறாங்க. இந்த தொழில ஒரு வேலையா போய் வேலை செய்ய போறாங்கன்னா அவங்களுக்கு அந்த திறமைசாலிகளை மட்டும் தேர்ந்தெடுக்க போறோம். அல்லது திறமைசாலிகளா இல்லாம ஆர்வம் நல்லா இருந்து கத்துக்கக்கூடிய திறமை இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுத்து திறமைசாலிகள் அனுபவம் வாய்ந்தவங்களோட இணைஞ்சி அவங்களையும் களத்துக்கு அனுப்பி அவங்களையும் பயிற்சி கொடுக்க போறோம். இது எங்களுடைய திட்டம். இதுல யாருக்கும் எதிராகவும் மாற்றாவும் செயல்படுறது எங்க எண்ணம் இல்லை. ஒரு பெரிய அளவிலான பேரமைப்பு ஒரு இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க பக்கத்து தெருவில் கடை வச்சிருக்கீங்க, நாங்க இந்த தெருவில் கடை வச்சிருக்கோம். நீங்க மெயின் ரோட்ல கடை வச்சிருக்கீங்க, நாங்க வந்து சப் ரோட்ல கடை வச்சுக்கிறோம். எந்த கடைக்கு போகணுங்கிறது தீர்மானிக்கிறது அவங்களுடைய விருப்பம். இந்த முயற்சிக்கு ஒரு பெரும் தூணா இருந்து எங்களை வழிநடத்திட்டு இருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் அதன் தலைமை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். எங்களை வழிநடத்த ஒரு அருமையான தலைவர், தொழிற்சங்கத்தின் ஆணிவேர் தெரிஞ்சவர், தொழிற்சங்கங்கள் எப்படி செயல்படணுங்கிற நுணுக்கங்கள் தெரிஞ்சவர், எல்லாரையும் அரவணைச்சுக்கிட்டு போகக்கூடிய பண்பு இருக்கக்கூடிய ஐயா அழகன் தமிழ்மணி அவர்கள் வழிநடத்துதல்ல, செயலாளர் திரு பாபு அவர்கள் வழிநடத்துதல்ல. ஏன்னா பல்லாண்டு காலமா போராடிட்டு இருக்காரு. எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள், புதியவர்கள், அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக அவங்க எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிறதுக்காக அவ்வளவு தூரம் அவர் வந்து போராடிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த கூட்டமைப்புல நானும் ஒரு சிறு பங்கு வகிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமையாகவும் கௌரவமாகவும் இருக்கு. தொடர்ந்து செயல்படுவோம், அடிக்கடி சந்திப்போம், அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன வருதோ அதை கொடுப்போம். இது யாருக்கும் எதிராகவும் யாரையும் அழிக்கிறதுக்குமான சங்கம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், வேலையை நிறுத்துறதுக்கும் ஊதியத்தை தடுக்கிறதுக்குமான கூட்டமைப்பா இது செயல்படாது. எல்லாருக்கும் வேலை நடக்கிறதுக்கும் வாழ்வாதாரம் அமையறதுக்கும் யாரையும் பாதிக்காம ஒத்துழைப்போட ஆதரவளிச்சு போகிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பாகவும் பாலமாகவும் இந்த அமைப்பு விளங்கும்னு உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் எங்கே மேடை ஏறினாலும் ஒன்று என்னை குறை சொல்ல வேண்டியது, இல்லை தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளை குறை சொல்ல வேண்டியது, இல்லைன்னா பத்திரிகையாளர் சந்திப்புன்னு கூப்பிட்டு இங்கே பத்திரிகையாளர் வச்சுக்கிட்டு எங்களை குறை சொல்ல வேண்டியது. ஸோ இதையே தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கெல்லாம் வந்து சில விதம் சொல்கிறத நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது வருஷத்துக்கு வந்து ஒரு 200 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னால் அதில் 50 படம் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட படம். பெரிய ஆர்டிஸ்ட்னா எல்லா ஹீரோவும் ஒரு 15-20 ஹீரோக்கள் சம்மந்தப்பட்ட படம். மிச்சம் ஒரு 150 படம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் படம், ஸ்மால் படம். இதுதான் 2 கேட்டகரிகளாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இந்த மீடியம் அண்ட் ஸ்மால் எடுக்கக்கூடிய படங்களில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல விதமாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு 10லேருந்து ஒரு 15% படங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வெவ்வேறு விதமாக வந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அப்போ பெப்சி சார்ந்து இருக்கும், பெப்சி இல்லாமல் வெளியே, ஏன்னா பெப்சியில் 22-23 கிராஃப்டை தாண்டி வந்து வெளியே நிறையா இதுகள் இருக்குது ப்ரொடியூசர்ஸ்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த செயலும் வரும். நம்ம தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து நிர்வாகிகள்ங்கிற முறையில் எல்லா விஷயங்களையும் பேசுவோம், சிலதை முடிச்சு கொடுப்போம். அப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஏன்னா அந்த நிர்வாகிகள் சில பேர் அன்னைக்கு ஒரு டைரக்டர் யூனியனில் இருக்கக்கூடிய சார் உதயகுமார் சார்லாம் அன்னைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, 200 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகாமல் கிடக்கு, இவங்க அதெல்லாம் விட்டுட்டு மற்ற ஏதோ தசுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்களாம் எங்களுக்குலாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த இயக்குநர்கள். ஸோ என்ன ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது, எதனால சில பிரச்சனைகள் புடிசல இருக்குது, என்னன்னு கலந்து ஆலோசித்து பேச்சா அது எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து எல்லாரும் ஒரு நம்பக்கூடிய மாதிரி, புதிதாக வரக்கூடிய தயாரிப்பாளருக்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கு. அதோட விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து ஏன்னா படம் ரிலீஸுக்கு ப்ரொடியூசர் வேலை செய்யலை, அதை பற்றி எதுவுமே கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க இதே இதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பெப்சி தலைவர் நிறைய இதில் குற்றச்சாட்டை சொல்லிட்டாரு.
ஒரு சின்ன படம். ஏன்னா ஏன்னா ஒரு படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 75% பார்த்தீங்கன்னா ஸ்மால் படங்களுக்கு மீடியம் படத்துக்கும் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் காசுகளை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கடைசியில் முடிக்கும் போது அவங்களுக்கு இருக்கும். அதை என்னன்னா சிலதை பேசுவோம், சிலது ரிலீஸ் அப்போ கொடுப்பாங்கண்ணே, சிலது நம்ம டப்பிங் அப்போ கொடுப்போம், சிலது டிஏ அப்போ கொடுப்போம். இப்படி வந்து ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் பேசுவோம். அதே மாதிரி சிலது நடிகர் சங்கத்துக்கிட்டையும் கூட ரெக்வஸ்ட் பண்ணி பேசி ஒரு 25 லட்ச ரூபா சம்பளம் கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா அவருக்கு ஒரு 5 ரூபா நிப்பாட்டி இருப்பாங்க. டப்பிங் எப்போ கொடுத்துருவோம்னே அப்படிம்பாங்க, சிலது ரிலீஸ் அப்போ கொடுத்துருவாங்க. உண்மையிலேயே அந்த படங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தயாரிப்பாளருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். இல்லைன்னா சிலது இப்போ ஃபினான்ஷியல் ரெக்யூஸ் பண்ணுவோம். ரெக்யூஸ் பண்ணி சார் 2 நாளைக்கு ஒரு கேடிஎம் கொடுங்க சார், அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், கொஞ்சம் அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து தான் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு நிர்வாகிகள் ஒரு படம் ரிலீஸுக்காக வந்து எல்லாரோடும் ரெக்யூஸ் பண்ணி, ஏன்னா ஒருத்தவங்க பணம் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காங்க, இப்படி வந்து எல்லாம் ரெக்யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து படம் ரிலீஸுக்கு வந்து வேலை பார்த்துருக்கோம். இது வந்து பல தயாரிப்பாளருக்கு தெரியும். இது உண்மை. நீங்கள் நிறைய படம் கேட்டு பாருங்க, தெரியும். விடிய படம் ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு, காலையில் 12 மணிக்கு ஷோ ஆச்சும்பாங்க, மதியம் 3 மணிக்கு ஆச்சும்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு வந்துட்டு. அது உதாரணத்துக்கு சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா, இப்போ வீரதீர சூரன் படம் வந்து உங்களுக்கு. ஸோ அதில் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒரு படம் பட்ஜெட் போட்டு எடுத்துட்டாரு. அதில் ஓடிடியில் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ நானே தலைவர், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவர் அருள்பதி சார், ஸோ 3 பேருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பத்திரிக்கையாளர் நியூஸ்லாம் போட்டீங்க. அதில் சின்ன ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே நாங்கள்லாம் பேசணும், போய் சம்மந்தப்பட்டவர் வந்து போய் ரெக்யூஸ் பண்ணி கேட்டோம். உண்மையிலேயே அந்த நடிகர் விக்ரம் சார் வந்து அந்த நேரத்தில் உண்மையிலேயே வந்து திரையுலக நலன் கருதி ஒரு படம் நம்ம நாள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபாய் இந்த தயாரிப்பாளர் விட்டு கொடுத்து, ஏன்னா உண்மையை ஸ்டக் ஆகிட்டார். ஏன்னா முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஓடிடியோட சுச்சுவேஷன் வேற, இப்போ இருக்கக்கூடிய ஓடிடியோட சுச்சுவேஷன் வேற. அதாவது 10 கோடிக்கு வாங்கின படம் 5 கோடி ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 கோடி கீழே இருக்கக்கூடிய படத்தை பே ஃபார் வியூ, ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு 10,000 பேர் பார்த்தாலும் இந்த காசு, 5,000 பேர் பார்த்தாங்கன்னா இந்த காசு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்து படங்களோட எண்ணிக்கையும் இப்போ குறைஞ்சி போச்சு உங்களுக்கு. அது பெப்சி தலைவருக்கும் தெரியும். ஓகே, இப்படி காலகட்டங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா சென்சாருங்க அப்போ ஒரு ஃபைனல் ரஃப் அவுட் கொடுத்துருவாங்க டிஏலேருந்து உங்களுக்கு. ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் அவுட் 3 நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஒரு சின்ன படம். நம்ம இசி மெம்பர் திருமலை தான் அந்த விஷயத்த வந்து எங்கள் இதில் சொன்னார். அவர் வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருக்காக அந்த இடத்துல சொல்லிடுறேன் அவங்களுக்கு வந்துட்டு. அவர் வந்து இந்த பிரச்சனையை சொன்னார். சொன்ன உடனே நான் உடனே அந்த டிஏ கம்பெனி ஃபோன் பண்ணுறேன். பிரிசம் பிக்சல்ஸுங்கிற ஒரு டிஏ கம்பெனி. அந்த படம் வந்து 3 கோடி ரூபாய்க்கு அதை சின்ன படத்துக்கு எடுத்திருக்காங்க. சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து ஏன் அவுட்டை நிப்பாட்டி வைக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னால், இல்லை சார், பெப்சியில் வந்து எங்கள் நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட அவுட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் சார் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார், அந்த படத்துக்கு வந்து 25,000 ரூபா பேலன்ஸ் டெக்னீஷியன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குதா. நல்லா புரிஞ்சுக்குங்க, தொழிலாளிகள் கொடுக்க வேண்டிய பணம் கிடையாது. ஏன்னா மீடியம் படம் சிறு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்து எந்த தொழிலாளருக்கும் பேலன்ஸ் வைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பணம் வந்து சில 1000 ரூபாய் தான். ஆனால் டெக்னீஷியன் போகக்கூடிய பணம் பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய். சரி, எவ்வளோ சார் உங்களுக்கு வர வேண்டியிருக்குன்னு சொன்னேன். இல்லை சார், அவர் ஏதோ டெக்னீஷியன் 20,000 வர வேண்டியிருக்குதா, அதை நீ கொடுத்தாதான் நீங்கள் அவுட்டு கொடுக்கணுங்கிறாரு ஒன்று. நான் சொன்னேன், சார் எந்த இதுக்கு வந்துமே டிஏக்கு வேலை கொடுக்கக்கூடியது ஒரு தயாரிப்பாளர். ஸோ கேமராமேன் வந்து இங்கே டிஏல கலரிஷ் பண்ணுவார். ஸோ ஹோல் படத்துக்குமே காப்பிரைட்டு வந்து பிடிச்சதான் சார் காப்பிரைட்டு. ஸோ நீ இந்த மாதிரி நீ பண்ணினீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயம், நாளைக்கு எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. திரும்ப இவர் ஃபோன் பண்ணி இது பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு அவங்களோட கூட்டமைப்பில் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு 27/1/25. அந்த லெட்டருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி கதிரேசன் வந்து தனது சுய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம டெக்னீஷியன் வரக்கூடிய பணம் பாருங்க 25,000 ரூபாய் பணம், இதை வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிரிசம் பிக்சலுக்கு இந்த கூட்டமைப்பின் சார்பாக, பெப்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி 27/1/25 அந்த பெப்சி லெட்டர் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இவர் தான் அந்த படத்தை இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் வேலை செய்கிறாரா சொல்லுங்க. நீங்கள் பத்திரிகை உங்களை வச்சு கேட்குறேன் உங்களுக்கு. அவர் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற மாதிரி, அவர் தான் சினிமாவில் பொறுப்பு இருக்கிற மாதிரி, எங்களுக்கெல்லாம் யாருக்கும் பொறுப்பே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு 25,000 ரூபாய்க்கு படத்தை நிப்பாட்டுறாரு. இதுக்கு சங்கம் போராடிச்சு. இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எதுல ஆரம்பிச்சது அப்படிங்கிறத விட்டுட்டாரு உங்களுக்கு. அண்ணன் தலைவர் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. அதாவது தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் சினி ஏஜென்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு 200 பேர், ஒரு 250 பேர் மெம்பராக இருக்கிறாங்க. ஒரு படத்துக்கு ஒரு க்ரௌடான ஷூட்டிங் வச்சுங்களேன், ஒரு ஹாஸ்பிட்டலு,
ஒரு பார்க்கில் எடுக்கிறோம், ஒரு கல்யாண மண்டபத்தில் எடுக்கிறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கிறோம், ஒரு மாலில் எடுக்கிறோம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு படத்தில் வந்து ஒரு 30 நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது அவங்களோட தேவைங்கிறது ஒரு 5 நாள்லேருந்து 10 நாள் தேவைப்படும். அதே ஒரு 50 நாள் 70 நாள் எடுத்தீங்கன்னா 10லேருந்து 15 நாள் தேவைப்படும். ஸோ இப்படி உடன்படிக்கை விஜயகாந்த் சார் ஃபீல்ட்லேருந்து இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அதாவது தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்தில் நாடக நடிகர்கள் இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்கள பாதி பேர் எடுக்கணும். ஸோ ஏஜென்சியில் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்க 2 பேர் இருக்கணும். ஆனால் இப்போ காலத்தில் கட்டுப்பாயத்தில் கொண்டு வரதே கிடையாது. என்னென்ன உள்ளே போய் பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நான் பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை நாங்கள் பல முறை லெட்டர் கொடுத்தோம், வழிமுறுத்தணும், அதை பற்றி பேச இல்லை அவங்க ஏன் நடிகர் சங்கம் எதுக்கு நாடக நடிகர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. சார் அவங்களும் அதில் இருக்க காலங்காலமாக விஜயகாந்த் சார் ஃபீல்ட்லேருந்து நடந்துகிட்டு இருக்குது. அதை நடைமுறைப்படுத்தினா அவங்களும் தொழிலாளி மாதிரி அவங்களுக்கு என்ன வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்க போகுது. இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா போய் இருக்கு. அதை தாண்டி நாங்கள் அந்த நடிகர் சங்கத்தில் ஏஆர்ஓ சில பேர் இருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் மாதிரி. அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்க போய் அப்புறம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்படி பேலன்ஸாக போகுது. இன்னும் நடைமுறை ஆகலை. ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வரும். என்னங்கடா அதுக்குள்ள சில விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு. சரி என்னடா அப்படின்னு சொல்லி அப்புறம் விசாரிச்சு பார்த்தா ரிச் பாய்ஸ் அண்ட் ரிச் கேர்ள்ஸ்னு இருக்குது. ஒரு படத்தில் நீங்கள் ஒரு சீன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நடந்து போகிறது போக்குவரத்து இந்த மாதிரி கேரக்டர்களுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 300 பேர் எடுக்கிறோம் வச்சுங்களேன். அதில் வந்து லேடிஸ்க்கு வந்து 2500 ரூபாய் கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு போய் சேரக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க பணம் 2000 ரூபாய். ஆனால் அவங்களுக்கு போய் கிடைக்கக்கூடிய பணம் வெறும் 1000 ரூபாய். ஸோ இந்த 300 பேருக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கொடுக்குற பணத்தில் 2.5 லட்ச ரூபா மிச்சமாகுது. ஜென்ஸு கொடுக்கக்கூடிய படத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா மிச்சமாகுது. இது ஒரு நாளைக்கு ஷூட்டிங்கில் சின்ன படத்துக்கு 3.25 லட்சம் ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு 30 நாள் படம் வச்சுங்களேன், மினிமம் ஒரு 5 நாள் வந்து இந்த மாதிரி தேவைப்படும். இது நான் சொல்றது மீடியம் சிறு பட்ஜெட் படத்துக்கு. இதே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம் வச்சுக்காங்க 70 நாள் எடுப்பாங்க, 80 நாள் எடுப்பாங்க, 100 நாள் எடுப்பாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் சூர்யா சார் படத்துக்கு வந்து ஒரு 1000 கிரௌடுகள் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ எவ்வளோ மல்டிப்ளையான்னு பாருங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 30லேருந்து 40 ஷூட்டிங் வந்து நடக்குது ஆவரேஜா. ஒரு படத்துலேயே மட்டும் இப்படி அப்படின்னா ஆவரேஜா 5 படமாவது கிரௌடுகள் போக்குவரத்து அப்படி நடக்கும். இப்போ அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு 25லேருந்து 30 லட்சம் ரூபாய் புடிசோட காசு போகுது. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு போகுது? இந்த பணம்லாம் யாருக்கு போய் சேரும் பார்த்தா அப்புறம் தெரியும் பெப்சி சாமிநாதனுக்கு அதில் பங்கு இருக்குன்னு சொல்லி. அவருக்கு மட்டும் பங்கு இல்லை, தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேருக்கு அதுலேருந்து போகுது உங்களுக்கு. இதை தான் நாங்கள் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு கேட்கும்போது இதுல இருந்தா கொஞ்சமா பிரச்சனைகள் அப்படி ஆரம்பமாச்சு, விரிசல் ஆரம்பிச்சு. ஸோ இது எங்கேயுமே பேசப்படலை. சரி ஓகே பேசுவோம் எங்கேயே நாங்கள் காரணப்படுத்தப்படுகிறோங்கன்னு சொல்ல வரவங்களுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட காலங்காலமா தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கான உடன்படிக்கை கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கு. வந்து சிலதான் பேசுவோம். அவர் வந்து நாங்கள் எதோ பார்த்தா மிரட்டுறாங்க, அதை பட சொல்றாங்க, ரெட்டு பட சொல்றாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கிராஃப்ட்ல உள்ள ஒருத்தருக்கு வந்து வேணும்னா அவர் பண்ணா ரெட்டு கிடையாது, அவர் கிராஃப்ட்ல ஒருத்தர் கேட்டாருன்னா அது கிடையாது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து சார் 200 படம் வருது சார், எத்தனை படம் சர்வேல் ஆகுது? 10% சர்வே ஆகுது. மிச்சம் 150 படத்தில் எடுக்கக்கூடிய சிறுபட ப்ரொடியூசரும் பெரிய ப்ரொடியூசர்ஸும் 100 படத்தில் இழந்துட்டு போறாங்க. அதில் எடுக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் 5 கோடியா இருக்கும், 7 கோடியா இருக்கும். ஆனால் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 கோடி 8.5 கோடியா இருக்கும். ஏன்னா படம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் காப்பி தாண்டி படம் ரிலீஸுக்கு அவங்க செய்யக்கூடிய செலவுகள், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், வினையலாக இருக்கட்டும், போஸ்டர்ஸாக இருக்கட்டும், தேட்டரில் பண்ணுறதா எல்லாம் கியூபாக இருக்கட்டும், எக்ஸட்ரா நிறைய போய்கிட்டே இருக்கு. எடுத்த காசு 7 கோடி ரூபா, லாஸ்ட் பார்த்தா 8.5 கோடி ரூபா இருக்கு. இந்த மாதிரி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க தொழிலாளர் சொல்லலை. ஆனால் அந்த 100 ப்ரொடியூசரும் தொழிலாளர் குறை வச்சதே கிடையாது, சம்பளம் பேலன்ஸ் வச்சதே கிடையாது. மிஞ்சி போனால் என்ன பண்ணியிருப்பாங்க, இயலாம சூழ்நிலை ஒரு 75% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 1 நாள் 2 நாள் ஷூட்டிங் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. ஷூட்டிங் பேலன்ஸ் தொழிலாளருக்கு அதையும் கூட சில சமயம் ரிலீஸில் கொடுத்துறாங்க. ஆனால் இதை போய் மேடையில் போய் ஒரு ப்ரொடியூசர்ஸ் பாவம் சார், ப்ரொடியூசரும் பாவம் சார், இதை போய் மேடையில் சாமினா கொச்சப்படுத்துறாரு. அவங்க ஒரு நாள் சம்பளங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஏங்க 135 நாள் ஒருத்தன் படம் எடுத்திருக்கான் ஒரு தயாரிப்பாளர், ஒரு நாள் சம்பளம் கொடுக்கல, அதை போய் குறையா சொல்லலாமா சார்? நான் கேட்குறேன். இங்கே யார் சார் எடுத்து யார் சார் சம்பாரிச்சுட்டு போகிறாங்க சொல்லுங்க நீங்க. இன்னைக்கு 1/3 ப்ரொடியூசர்ஸ் கூட கிடையாதுங்க சார், எல்லாம் கார்பரேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சர்வேல் பண்ண முடியல. அவர் எப்படியோ தொழிலாளர்கள் சர்வேல் பண்ணணுங்கிறாரு. இங்கே தயாரிப்பாளர் நினைச்சு பாருங்க, நீங்க இந்த 10 வருஷத்தை எத்தனை பேர் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல பெரிய லாபம் கிடைக்கும். நான் 4 படம் எடுப்பேன் வருஷத்துக்கு, அண்ணன் 5 படம் எடுப்பாரு, அவர் 8 படம் எடுப்பாரு.
சரி, இதையெல்லாம் விட்டுட்டு அவங்க மட்டும் தான் இண்டஸ்ட்ரிக்கு வேலை செய்கிறாங்க, நாங்களாம் ரிலீஸுக்கு வேலை செய்கிறோம், ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் யாரும் வேலை செய்கிறது இல்லை இப்படின்னு ஒரு இதை அப்படியே ஒரு திசையை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி நடப்பு சங்கத்துக்கு கூட போய் எப்போ சமீப காலமாக நம்ம கூட இந்த உடன்படிக்கையை வந்து எப்போ பண்ணாரோ அப்போதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. இதை எங்கேயுமே சொல்லாமல், அதான் எதை சொல்கிறாங்க, ஒரு மனிதனை வந்து தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தினீங்கன்னா அவன் திசை திரும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திசையை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க சார். இதுதான் ஆரம்பத்துல இருந்து பெப்சிக்காகவும் எங்களுக்காகவும் உள்ள நடந்தது அப்படின்னு. இது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ பிரஸ் மீட், மூத்த டைரக்டரான ஆர் உதயகுமார் அண்ணன், அவர் நிறைய பெரிய படங்களை பண்ணியிருக்காரு, ஒரு நிர்வாக பொறுப்புல இருக்காரு. அவர் இன்டர்வியூ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்துட்டு அதாவது 1 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடிய படத்துல வெறும் 3 லட்சம் ரூபாய் தான் தொழிலாளர்களுக்கு போகுது கான்ட்ராக்ட் இல்லாமங்கிறாரு. நான் சொல்றேன், அண்ணன் சொல்லக்கூடிய வழிகாட்டியா இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்து எத்தனை தயாரிப்பாளர் நம்பி வருவாங்க சார், எவ்வளவு பேர் ஏமாறுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தப்பா சொல்லக்கூடாது. அது பொறுப்புல இருந்துக்கிட்டு நான் வேணா நாளைக்கு 1 கோடி ரூபா தர்றேன் அண்ணனுக்கு, ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்க, அவரே எல்லா கிராஃப்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறட்டும் உங்களுக்கு. ஏன் இப்படி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? தயாரிப்பாளர் வேலை சார், தயாரிப்பாளர் பெப்சியை தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார், எல்லா பிரச்சனையும் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் படத்தை எடுக்கிறாரு சார், ஒரு தாய் மாதிரி சார், உண்மையா சொல்றேன், ஒரு தாய் மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு கதைக்கு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி கூட ஹெல்ப் பண்ணாத ஒரு சூழ்நிலை வந்து அந்த கதைக்கு ஒரு 50 லட்சமோ 1 கோடி ரூபாய் 1.5 கோடியோ 5 கோடியோ 10 கோடியோ செலவு பண்ணி தான் சார் எடுக்கிறாங்க. எல்லா படம் வெற்றி அடைஞ்சதா சொல்லுங்க? நீங்க எல்லா படத்தையும் ப்ரொடியூசர்ட்டா இது பண்றாங்க, உங்க பெப்சி கிராஃப்ட் தானே பண்ணுது, டெக்னீஷியன் தானே பண்றாங்க, அதை நீங்க சரி பண்ணலாமே. கூட எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க போய். இதுலயே உதயகுமார் சொல்ற இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தயவு செய்து பொது வழியில பேசும்போது என்னன்னு தெரிஞ்சு பேசுற நல்லா இருக்கும் சார். ஏன்னா நீங்களாம் மதிக்கக்கூடிய மூத்த இயக்குனர், ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க, இனிமேலாவது கொஞ்சம் பேசுங்க. இந்த அமைப்புகளுக்கு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சப்போர்ட் பண்ணுது. இதனால வந்து படிச்ச பசங்க, சினிமாவில் சாதிக்க நினைக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே ரொம்ப சின்ன இதில் வந்து, ஏன்னா போராட்டம் தான் லைஃப்ல வாழ்க்கை, அந்த மாதிரி போராடி வரக்கூடிய பசங்களுக்கு இந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும். இது நடந்த உங்களை விளக்கத்தை சொல்லுங்க கூப்பிடுறேன். நன்றி, வணக்கம். இந்த தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் தயாரிப்பாளர்கள் சங்கம் இது இணைந்து நடத்தக்கூடிய இந்த பிரஸ் மீட்டோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, ஆர்கே செல்வமணி அவரால் நியாயப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு நம்ம மேல அவதூறு பரப்பி அடிக்கடி பிரஸ் மீட் கொடுக்குறார். அது என்ன உண்மைன்னு உங்களுக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியணும், திரைப்பட தயாரிப்பில் திரைப்பட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தெரிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த மீட்டிங். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல எத்தனை இண்டஸ்ட்ரி வேணும் வரல. முதல்ல அமேசான் வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு ஒவ்வொரு ஆப், டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வருது. ஃபஸ்ட்டு நிக்கிகாமின்னு ஒரு கேமரா வந்தது தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு வந்த டெலிவிஷன் கேமரா அது நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். அதற்கு பிறகு இத்தனை கேமராஸ் வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி வரலாம், அது எப்படி வரலாம், யாரும் கேட்கல. ஃபஸ்ட்டு ஷூர் மைக் மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி எத்தனையோ மைக்ஸ் வந்துருச்சு. இங்கே இருக்குது பட்டன் மைக் இருக்குது, அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுற மைக் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஆனால் இந்த பெப்சியை பற்றி சொன்னார் யாரெல்லாம் துவங்கினார்கள் என்று. ஆனால் அந்த பெப்சின்னு அது வந்து ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, அதை வந்து பெப்சின்னு சுருக்கி பெயர் வைத்தது என்னுடைய அப்பாவும் திரு எம்பி சீனிவாசன். எங்கள் அப்பா எஸ்பி வெங்கட்ராமன் மாண்புமிகு முதலமைச்சர் அப்பா பேரில் தான் ஒரு தெரு, எங்கள் தெருவுக்கு அந்த பேர் வச்சிருக்கிறார். அந்த காரணம் சினி டெக்னீஷியன் அசோசியேஷனில் எங்கள் அப்பா வாஸ் த செக்ரட்டரி. ஸோ எல்லாரும் உழைச்சி தான் வந்திருக்கு. சினிமாங்கிறதே தனிப்பட்ட ஒரு ஆளுடைய ஒரு விஷயமே இல்லை, அது ஒரு கூட்டு முயற்சி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னால் தான் நீ அப்படின்னா சொல்கிறவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். தவிர வந்து பேக்கெட்லேருந்து பணம் எடுத்து 24 கிராஃப்ட்டுக்கு கொடுக்கறது தயாரிப்பாளர். அந்த பணம் வாங்குறவன் நீ எவ்வளோ, யாருக்கு எவ்வளோ பணம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கொடுக்குற பணம் உனக்கு சரியாக இருந்தால் வேலை செய், இல்லையா வெளியில் போயிடும். ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு வேலை ஒரு தொழிலாளி செய்கிறாருன்னா அதே வேலையை 2000 ரூபாய்க்கு அதை விட திறம்பட இன்னொரு தொழிலாளி செய்தால் அதை வைத்துக் கொள்வதற்கு பணம் போடக்கூடிய முதலாளிக்கு அதிகாரம் உண்டு. அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதை தாண்டி ஆர்கே செல்வமணி சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது. ஆர்கே செல்வமணி இன்னைக்கு பெப்சி தலைவரானதே தவறான முறை. ஏன்னா பெப்சியில் யார் தலைவராக முடியும் என்றால் அவர்கள் வந்து இந்த 24 கிராஃப்டில் ஒரு நிர்வாகியாக இருக்கணும். பெப்சி இவன் ஆர்கே செல்வமணி வந்து
டைரக்டருடைய யூனியன்ல நிர்வாகி கிடையாது, அவர் ஆலோசகர். அப்ப ஆலோசகர் எப்படி தலைவராக வர முடியும்? அதுவும் எலெக்ஷன் நடந்து வரணும், தேர்ந்தெடுக்க கூடாது பெப்சியில. முதல்ல அதை யாராவது கோர்ட்டுக்கு போய் கொஸ்டின் பண்ணா ஆர்கே செல்வமணியுடைய பதவியே அடித்தளம் ஆட்டம் கண்டுவிடும். தவறும் அந்த பையனூர்ல இத்தனை நிலம் கொடுத்து அதை பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அரசாணை இருக்கும்போது அங்க ஸ்டூடியோ கட்டி வாடகை கொடுத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று இப்போ குறிப்பிடப்பட்டு விட்டது. இப்போ அடுத்தது அந்த கேஸ் எடுத்தா அதற்கும் கணக்கே இல்லாத பணத்தில் வருமானத்தை எப்படி கொண்டு வந்ததுன்னு ஆர்கே செல்வமணி தான் சொல்லணும். அவரும் ஆர்வி உதயகுமார் பேசுறாரு, அவங்க பேசுறாருங்கிறதெல்லாம் இது ஒன்றும் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நம்மளே மடித்து போட்ட ஷாலை கொண்டு வந்து திருப்பி போட்டு திருப்பி எடுத்துன்னு போயிட்டு திருப்பி போட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இது கிடையாது. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 1.5 லட்ச ரூபா கொடு, நீ 1.5 லட்ச ரூபா கொடுத்து நீ பேசலாம் அப்படிங்கிறாங்க. ரோட்டில் போகிறவன் வரவன்னு திருப்பி திருப்பி அதே வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்டவர்களை சேர்த்த யூனியன்லாம் இருக்குது. பொட்டி கடைக்காரன், பீடா கடைக்காரன், நம்ம வீட்டு கார் டிரைவர், சமயக்காரி பையன் எல்லாரையும் சேர்த்து வச்சு எலெக்ஷன் வந்தால் நான் 150 ஓட்டில் ஜெயிப்பேன், யாரும் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. நான் எந்த ரேஞ்சில் நான் இதில் பேசுகிறேன்னா, நான் என் கெரியர் ஆரம்பித்ததே சினிமாவில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆரம்பித்து நான் ஒரு 3 படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் எடிட்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி. அது தமிழ்நாட்டினுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் 7 உலக நாடுகளில் எடுத்த படத்துக்கு நான் தான் சினிமாட்டோகிராஃபர். ஏன்னா நான் தான் ஹீரோ, அதனால தான். அடுத்தது சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் ரெக்கார்டு. இத்தனை டெக்னீஷியன். நான் கிட்டத்தட்ட 12 யூனியனில் லைஃப் மெம்பராக இருக்கேன். ஆனால் நான் இந்த யூனியனில் தான் இருக்கணும், இந்த யூனியன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு யூனியனில் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் இன்னொரு யூனியனில் நிர்வாகியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த யூனியன் தயாரிப்பாளர் சங்கம் பின்னாடி இருந்து இயக்கட்டும், என்ன தப்பு? எப்போ உனக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம் வேண்டாம், வருஷத்துக்கு 20 படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் போறோன்னு பெப்சி வெளில போயிடுச்சோ, அப்புறம் வருஷத்துக்கு 250 படம் எடுக்கிற இந்த தயாரிப்பாளர் சங்கம் யாரோட இருந்தா என்ன, யாரை வச்சு ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன? நீங்க பேசவே கூடாது. உனக்கு பிடிக்கல வெளில போயிட்டேன், அப்புறம் நாங்க யாரோட பேசணும், நாங்க யாரோட இருக்கணும்? கதிரேசன் தான் இதை இயக்கிட்டு போட்டோமே. கதிரேசன் யாரு? அவரும் ரெகுலரா படம் எடுக்கிறவர். நீ யாருக்கு முதல்ல யாருக்கு நீ குடைச்சல் கொடுத்த? கதிரேசனுடைய படத்தோட டப்பிங் 3 மணிக்கு இருக்கிறத எப்படி நீ ஸ்டாப் பண்ண? அன்னைக்கு கதிரேசன் படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, எங்களுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம். தாசரதி சொன்னார், என்ன வாய்ஸோ அதே வாய்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்குறோன்னு. ஆனால் அவர் தான் சொன்னார், இல்லை, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செல்வமணி ஏதோ பண்ணுறாரு, அதுக்காக அந்த தொழிலாளர்களை நம்ம பாதிக்க விடக்கூடாதுன்னு. அந்த பெரிய மனசு பணம் போடுறவனுக்கு இருக்கு, பணம் வாங்குறவங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு நஷ்டம்? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம தொழில் கொடுக்குறோம். உன்னை நானா படம் எடுக்க சொன்னேன் அப்படின்னா, உன்னை நானா வேலைக்கு வர சொன்னேன். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். டிவிஎஸ் கம்பெனி ஒரு இடத்துல ரொம்ப நசிச்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, கம்பெனியை லாக் அவுட் பண்ணலான்ட்டு இந்த ஓனர் பேசுறாரு. ஐயா லாக் அவுட் பண்ணாதீங்கய்யா, இல்லை உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட இல்லை, கம்பெனியை மூடுறதா தான் இருக்கும். இல்லை வேணாங்க, நாங்கள் 2 மாதம் சம்பளம் இல்லாத வேலை பார்க்குறோம், கம்பெனியை பழைய நிலைமை கொண்டு வரலான்னு அத்தனை தொழிலாளர்கள் சொன்ன போது அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, சம்பளம் இல்லாத வேலை வாங்குறது எங்களுக்கு சரியா இருக்காது, ஒரு 6 மாதம் உங்களுக்கு 50% சேலரி கொடுக்குறோம், அதுக்குள்ளே எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோ ஒரு வருஷத்துக்குள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஃபுல் சேலரி கொடுத்து அந்த 6 மாதம் கொடுக்க முடியாத சேலரியும் கொடுத்து இன்னைக்கு கம்பெனி வேர்ல்டு லெவலில் பெரிய லெவலில் இருக்கு. ஏனென்றால் தொழிலாளர்களும் முதலாளி நல்லா இருந்தால் தான் நினைச்சா தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும். படமே எடுக்கலைன்னா நீ யாரை வச்சு எங்கே போய் வேலை செய்வ? ஒரு எலக்ட்ரீஷியன் சாதாரணமாக காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறாரு, அவருக்கு 800 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் அந்த எலக்ட்ரீஷியன் தன் செலவில் தான் போய் காஃபி சாப்பிட்டு வரணும், தன் செலவில் தான் டீ சாப்பிட்டு வரணும், தன் செலவில் தான் போய் லஞ்சு சாப்பிட்டு வரணும், தன் வீட்டில் தன்னுடைய செலவில் தான் கிளம்பி வரணும். ஆனால் சினிமா அப்படி இல்லை. வீட்டுக்கு வண்டி அனுப்பிச்சு கூட்டிட்டு வந்து இட்லி, வடை, பூரி, பொங்கல், 2 விதமான சட்னி செய்து அதில் 2 திட்டு அந்த ப்ரொடக்ஷன் பாய்க்கு, என்னது இது 2 வகை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு இத்தனையும் வாங்கிட்டு லஞ்சு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாம் கொடுத்து வெளியில வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு முதலாளிகளுக்கு
நீ வந்து அதை உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறுமனே உப்பு மட்டும் கொடுக்கல, அவங்க சம்பளத்தெல்லாம் கொடுத்து அதற்கு மேலே இவங்க வெளில போய் சாப்பிட்டு வந்தால் லேட் ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில் பண்ணப்படுவது என்ன ஆயிடுச்சு, எக்ஸப்ஷன் எல்லாம் ரூல் ஆக்கி ஒரு 3 இடத்துல எங்கேயுமே மனிதாபிமானமே பார்க்க மாட்டாங்க. ஒன்று சுடுகாடு, 6000 ரூபா வச்சா பணம் வேகும்பா அப்படின்னா என்ன செய்வான் அவன், அதை இது அடமானம் வச்சு இருக்கிறவன் செத்து அந்த பணத்தை கட்டி அந்த பணம் அது நல்லபடியாக போய் அமைச்சிடலாம் அப்படின்னு. 2வது கல்யாணம், இந்த வெள்ளி சொம்பு கட்டுக்கலைன்னா மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டாராம். சரி போடு, அதை ஒத்துட்டு அதை கொண்டு சொம்பை கொடு, அப்புறம் பிடிச்சி உள்ள போடுறான், வேற விஷயம். 3வது சினிமா, கவலையே பட மாட்டேன். ஒன்னு எடுக்க சொன்னேன் நான், படம் துட்டை கொடு, துட்டை வச்சுட்டு பண்ணு. நான் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ரிலீஸ் ஆகிடுது போது, நாளைக்கு அப்புறம் இந்த ஆள் எங்கே போடுவாருன்னு தெரியல அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் பரவாயில்ல. அதுவும் அந்த டிஐ கம்பெனி பண்ணது பெரிய அயோக்கியத்தனம். அப்படிப்பட்ட டிஐ கம்பெனியை நம்ம தயாரிப்பாளர்கள் நாங்கள் இனிமேல் அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஒரு 25,000 ரூபாய்க்காக 3 கோடி ரூபாய் வாங்குற சம்பள படத்தை எடுத்துருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட அந்த டிஐக்கு கிட்டத்தட்ட 5 லட்சமாவது நம்ம கொடுப்போம். ஆமாம், 5 லட்சத்தில் லாஸ்ட் மினிட்ல நான் 25,000 ரூபாய் குறைச்சிக்கிறேன்னா அவன் என்ன பண்ணிருக்கணும், நியாயமானவன் தான். தன் பணத்துலேருந்து 25,000 ரூபாய் பணத்தை அந்த பெப்சிக்கு கட்டிட்டு இந்த வர ஒர்க்கப் பண்ணியிருக்கணும். பண்ணாமல் நீ எப்படி வேணா போன்னு சொன்னால், பாகிஸ்தானில் தானே யுத்தம் நடக்குது, காஷ்மீரில் தானே நடக்குது, நமக்கு என்னென்னா அந்த வர ராக்கெட் இவ்வளோ தூரம் வரத்துக்கு நீ எவ்வளோ நிமிஷம் ஆகும், அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அடுத்தவனை நாம் வாழ வச்சா நாம் நல்லா வாழ்வோன்னு அந்த ஒரே காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். சில கம்பெனி சில இடத்துல 9 to 6 ஒர்க் பண்ணுவாங்க, சில இடத்துல 9 to 9 ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி கம்பெனியில் சொல்லவே முடியாது, வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போ, அவ்வளோதான், இல்லைன்னா சம்பளம் கிடையாது. அப்போ ஐடி கம்பெனியில் போய் இந்த யூனியன் போய் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா? அது எப்படி 9 to 6 ஆச்சு, அதுவாச்சு. டீ வேணுமா, டீ சீட்டுக்கு தான் வரும், நீ டீ குடிக்க ஏந்து போக முடியாது, காப்பி குடிக்க ஏந்து எல்லாம் போக முடியும், எல்லாம் அந்த இடத்துக்கு வரும். நீ வேலையை செய்யணும். வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கி பழக்கப்பட்டவர்கள் நிர்வாகிகளாகி சம்பாதிக்கிறவங்க யாரு, ஏழை தொழிலாளிகிட்டே சுரண்டி சம்பாதிக்கிறவங்க, அவங்க பண்ற கூத்து தான் இது. அந்த 18,000 25,000 நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவங்களே லிஸ்ட்ல 18,000 தொழிலாளர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 18,000த்துல வேலை பார்க்குற 10,000 பேரையும் வேலை இல்லாமல் அடிக்கக்கூடிய ஒரே ஆள் ஆர்கே செல்வமணி. ஃபர்ஸ்ட் இதான், அவர் தயாரிப்பாளராக இருந்தவர். அவர் இப்போ இன்னைக்கு வந்த உடனே தொழிலாளருக்காக குரல் கொடுக்கணும்னா நியாயமான குரல் கொடுக்கணும். இதே இந்த நம்முடைய இந்த கூட்டமைப்பு தொழிலாளர்கள் நலனையும் 100% பாதுகாக்கும், அதே சமயம் தயாரிப்பாளர்களுடைய நலனையும் 100% பாதுகாக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதனுடைய முக்கியத்துவம் தமிழ் திரைப்பட சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள்ல முதல் உரிமை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும். அதற்கு பிறகு பெப்சியில ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு, நீங்க வாங்க, நீங்க எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னா, அது யாரா இருந்தாலும், நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல கூட அவனே 100 கோடிக்கு இருக்கிறான், அதுக்காக 20 கோடி தூக்கி சாக்கடையில போடணுமா? அவசியம் இல்லையே. அந்த 20 கோடி அவர் மிச்சப்படுத்தணும்னா இங்க வரேன்னா வரட்டும், அவருக்கும் வேலை செய்வோம். அதே போல சின்ன திரையில இருக்கக்கூடிய எந்த அமைப்புக்கும் நம்ம வேலை செய்வோம். இப்போ நமக்கு ஆளே வரமாட்டேன்னு நினைச்சாங்க, கணபதி தெரு, சின்ன தெரு, இந்த ஆபீஸ், கமலகண்ண ஆபீஸ் சின்னதுன்னாங்க. ஆனா 5000 பேர் வந்திருக்காங்க, இன்னும் 3000 பேர் வெயிட்டிங். எல்லாரும் தொழில் தெரிந்தவர்கள், தொழில் கத்துக்கிறதுக்கு வரல. இந்த பீடா கடைக்காரன் ரோட்ல அவங்களெல்லாம் நாங்கள் சேர்க்கலை. நாங்கள் தொழில் தெரிந்தவர்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். தொழில் தெரிந்தவர்கள் மட்டும் வேலைக்கு போவாங்க. சில பேர் கேட்டாங்க, 10ஆம் தேதி வச்சுட்டு வைக்கல, அவங்கள நடத்த இல்லை, அமைச்சர் தேதி கிடைக்கல, அவ்வளோதான் விஷயம். நாளைக்கு ஷூட்டிங் போகிறாங்க, நாளைக்கு ஷூட்டிங் போகிறது நம்மகிட்ட இருந்தால் ஆள் போகிறாங்க. 14ஆம் தேதி அவர் ஷூட்டிங் நிறுத்திட்டோம், 14ஆம் தேதி இங்கே ஷூட்டிங் நடத்தி காட்டுவோம். இங்கே அவ்வளோதான். ஷூட்டிங் நடத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு அது எதுக்கு ஒரு அமைப்பு? நான் ஷூட்டிங்கை நடத்தி காட்டுறேன், வேலை செஞ்சு கொடுக்குறேன், ஒரு 2 நாள் கழிச்சு பணம் கொடுன்னு சொன்னா உண்மையான தொழிலாளி. அதை விட்டுட்டு இப்படி பண்றது சரியா? ஆர்கே செல்வமணி தன்னுடைய தகுதியான இடத்தை தக்க வைப்பதற்கு உண்டான முயற்சி. அரசை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் பேரணியா போய் முதலமைச்சர்கிட்ட போவோம். அவர் தான் எல்லாருக்குமான முதலமைச்சராச்சே. அவர்னு ஆர்கே செல்வமணிக்கு மட்டுமா முதலமைச்சர்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் எங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் இல்லையா? அவர்கிட்ட போய் இதான் நியாயம் சொல்லணும். தவிர இந்த யூனியன் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கூட்டமைப்பு இது. இதுல இருக்கிற யூனியன் எல்லாமே தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யூனியன்.
நான் 30 வருஷமா தமிழ்நாடு சின்னத்திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து நாங்கள் ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. நான் நிறுவன தலைவர், நான் தாசரதி இப்போ செக்ரட்டரி. 30 வருஷமா தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர்கள் சங்கம் அதை நான் நடத்திட்டு இருக்கேன். நான் தான் நிறுவன தலைவர். அப்போ சொன்னாங்க அது இருக்கே அது இருக்கிறேன், அது இருந்தானே இது இருந்தானே, அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது. ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வெளில வராங்க. நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்களே வேலை செய்வோம் 95 வயசு வரைக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ரிட்டையர்மெண்ட் இருக்கு, இதில் இல்லையா? பெப்சியில் இருக்க தொழிலாளர்கள் யாருக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கேளுங்க. முதல்ல பணம் கட்டிருப்பீங்களா 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா, என் பணத்தை திருப்பி கொடு, நான் வெளியில் போகிறேன், கார்டை ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. பெப்சியால் திருப்பி கொடுக்க முடியாது. இப்போ சொல்லுவாங்க இவர் தூண்டி விட்டார் பாரு நாள் அப்படிம்பாங்க. ஆனால் அதான் உண்மை. உனக்கு இன்னைக்கே பணம் இல்லைன்னா நீ கட்டின பணம் இருக்குல்ல இத்தனை வருஷம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு? கிட்டத்தட்ட 20 வருஷமா கட்டியிருப்பேன் 3 லட்ச ரூபா. 20 வருஷம் முன்னாடி கட்டினா அந்த 3 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு என்ன வேல்யூ? அதை கொடுக்கணும் இல்லை? அதனால இது யாருக்கும் போட்டியான விஷயம் இல்லை, கையடக்கமான. யாருக்காவது வேணும்னா பெரிய கம்பெனியில் போய் வாங்கினவங்க பெரிய கம்பெனியில் வாங்க போகிறாங்க. தாஜ் ஹோட்டலில் போய் சாப்பிட்றவங்க தாஜ் ஹோட்டல் சாப்பிட போகிறான், ரோடு கடையில் சாப்பிட்றோம் ரோடு கடையில் சாப்பிட போகிறோம். இன்ஃபேக்ட் ரோடு கடை இட்லி தாஜ் ஹோட்டல் இட்லியோட இன்னும் நல்லா இருக்கும், செலவு குறைச்சி. அதுதான் எங்களோட இதுதான் மேட்டர். அதனால இதில் வேற ஒன்றும் பெரிய இது அடிப்படையான விஷயங்கள் நிறைய. அவர் என்ன வேணால் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்வார். இதில் இருக்கக்கூடிய இதில் சங்கங்கள் சொல்கிறேன்: ஒளிப்பதிவாளர்கள் சங்கம், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன், நடனக்கலைகள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எடிட்டர்கள் சங்கம், ஒளிப்பதிவாளர்கள் சவுண்ட் இன்ஜினியரிங், மேக்கப் சங்கம், காஸ்டியூமர், ஆர்ட் டைரக்டர், செட் அசிஸ்டன்ட், லைட்மேன், இசைக்கலைஞர்கள் சங்கம், அப்புறம் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தே ஆர் கம்மிங். ஏன்னா இது நடக்காதுன்னு சொல்லியே நம்புறவங்க ஜாஸ்தி தானே. அதனால ஒருவேளை நடக்க ஆரம்பிச்சப்போ போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முதல்ல வந்தவங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வி வில் ஸ்டார்ட் த ஷூட்டிங். இந்த 15ஆம் தேதி குரு பயிற்சி. அது முடிஞ்ச உடனே எந்தெந்த தயாரிப்பாளர்கள் விருப்பப்படுறாங்களோ, அது என்ன குரு பயிற்சி எல்லாம் பார்ப்பீங்களா? பணம் போடுறவன் என்ன வேணா பார்ப்பான், குரு பயிற்சி பார்ப்பான், சனி பயிற்சி பார்ப்பான், எல்லாத்தையும் தான் பார்ப்பான். அதை எப்படி நீ பார்க்கலாம்னு சொல்ல? அவன் காசு போடுறவனை பற்றி நீ நம்ம யோசிக்கவே முடியாது. எடுக்கிற படம் எப்படியா வேணா இருக்கலாம், ஆனால் தயாரிப்பாளர்கள் பாக்கி வைக்காம கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதே போல் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அவங்க ஆனஸ்டாக மனதார வேலை செய்யறதுக்கு உண்டான உதவிகளை செய்வோம். அன்னைக்கு வந்து ஒரு கிரேன் வந்தது, 24 பேர் வரணும், அகிலா கிரேன்னு பேர். ஆனால் இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு ட்ரோன் வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு போயிடுறது. அப்போ நீ அதைத்தான் எடுத்துன்னு வரணும், அதுதான் வேணும். ட்ரோன் வந்து அப்படியே வந்து காலு கிடுக்கில் போய் திருப்பி வெளில வருது. அகிலா கிரேன் காலு கிடுக்கில் போச்சுன்னா ஆர்டிஸ்ட் மேலே போயிடுவாங்க. எப்படி முடியும்? அது நம்ம டெக்னாலஜி வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். ஆனால் சினிமா என்பது, நான் சென்சார் போர்டில் இருக்கும்போது சொன்னேன், எல்லா ப்ரொடியூசரையும் அழிக்கிற மாதிரி கத்திரிக்கோலை வச்சுட்டு எப்படி வெட்டலான்னு பார்க்காதீங்க. தயாரிப்பாளர்கள் இங்கே வரலன்னா இந்த சென்சார் போர்டுக்கே வேலை இல்லை. எது நியாயமோ அதை செய்யணும்னு சொல்லுவேன். அதே போல தயாரிப்பாளர்கள் இல்லை என்றால் 24 கிராஃப்டும் கிடையாது. அப்புறம் வீட்டில் தான் எலக்ட்ரீஷியன் வேலை இருக்குதான்னு பார்க்கணும், நான் உங்கள் வீட்டில் கால் டிரைவராக வரேனான்னு பார்க்கணும், அவ்வளோதான். என் படத்தில் இது நடந்தது. சில தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் அது அளவு கடந்த பாசம். என்னுடைய படத்துக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு மகாலட்சுமின்னு ஒரு வேலை போட்டிருக்கோம். ஹீரோயினுக்கு பேசுகிறாங்க. இந்த வேற யூனியன்லேருந்து ஒருத்தர் வந்தார், எங்கள் யூனியனில் இருக்கிற ஆர்டிஸ்ட் போடலையானார். இல்லைங்க இந்த ஆர்டிஸ்ட் சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா. இல்லை நாங்கள் அவங்கள எங்கள் யூனியன்லேருந்து நீக்கிட்டோம். பரவாயில்ல சேர்த்துக்காங்க அப்படின்னு. இல்லை இவங்க போடக்கூடாது அப்படின்னா. போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, இந்த படத்துக்கு 3.5 கோடி ரூபா, முரளி தான் ப்ரொடியூசர், எனக்கு வந்து 3.5 கோடி ரூபா கொடு. அப்பவும் மகாலட்சுமி வாய்ஸோடு தான் இந்த படத்தை உனக்கு கொடுப்பேன், அதுக்கு பிறகு இந்த வாய்ஸை மாற்றிட்டு நீ வேற வாய்ஸை போடு. ஆனால் இதுதான் இன்னொரு படி ஏறினாங்க. அடுத்த படி ஏறினா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இந்த ஸ்டூடியோ ராத்திரி 9 மணி வரைக்கும் நான் புக் பண்ணியிருக்கேன், இறங்கு கீழே அப்படின்னு. உடனே அவங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்ககிட்ட ஏன்பா உனக்கு ஒம்பு, கிளம்பி வா அப்படின்னு. ஒரு காஃபி வச்சிருக்கேன், நான் டப்பிங் பேசுகிறேன், ப்ரொடக்ஷன் பாய் போடலையேங்கிறேன். என் காஃபியை நான் விட்டு நான் குடிக்கிறதுக்கு நான் எதுக்கு ஒரு பாய் போடணும்? நம்ம வீட்டில் பண்ணுவீங்களா சொல்லுங்க? எதுக்காக அடுத்தவன் காசுல குளிர் காயறதோ, அடுத்தவன் காசுல கும்மி அடிக்கிறதோ எப்படி சரியா வரும்? நமக்கு வராது. நான் இன்னி வரைக்கும் ஒரு படத்துலையும் கன்வீனியன்ஸ் வாங்கினது கிடையாது, எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லா தான் இருந்திருக்கேன். அதுக்கு சொல்றேன்,
நீ அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். தொழிலாளர் கூட்டமைப்பு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஸ்டார்ட் பண்ணி இது தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதனால தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகிகள் எல்லாம் ஒரு அணுகுமுறை போயிட்டு கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சங்கத்தையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். தைரியமாக உங்கள் கையில் ஒப்பந்தம் போட்டுன்னு உத்தரவு கொடுத்துருக்கார் தலைவர். ஒன்றும் இல்லை, என்னுடைய படம் வந்து மொழி விருந்துன்னு கொடைக்கானலில் வந்து படம் ஷூட்டிங் போயின்னு இருக்கு. ஒரு மாதம் ஷெட்யூல் ஒரே ஷெட்யூலாக எடுக்கிறோம். எடுத்துன்னு இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, என் படத்துக்கு வந்து இல்லை நீங்கள் வந்து லெட்டர் எழுதி கொடுத்தா தான் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் முக்கியமான நம்பர்கள்லாம் வந்து அங்கே ஷூட்டிங்கில் கேட்குறாங்க. 150 பேர் வேலை செய்கிறாங்க நைட் அண்ட் டே. பாவம் தொழிலாளர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. எந்த ஒரு பேமெண்ட் எல்லாம் வந்து 2 நாளைக்கு ஒரு நாள் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த தொழிலாளர்கள் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏங்க நல்லா ப்ரொடியூசரு காசு கொடுத்துன்னு இருக்கு, இங்கே வந்து எதுக்குங்க இப்படி கஷ்டப்படுறீங்களே, நாங்கள் நல்லா இருக்குது வேலை இல்லாமல் இருந்தோம், இப்போ தான் சார் வேலை கொடுத்துருக்காரு, அந்த ப்ரொடியூசர் ஏங்க இப்படி கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி அந்த பெப்சி தொழிலாளர்களே சொல்கிறாங்க. சொல்லி அவங்க கேட்கல, லெட்டர் கொடுத்தாதான் நீங்கள் ஷூட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், நிர்வாகம் வந்து பகை இருந்தாலும் தொழிலாளர்கள் வந்து எனக்கு பகை இல்லை, நான் கண்டிப்பாக லெட்டர் தரேன். அதை என்னன்னாக்க அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுடைய தொழிலாளர்களை போட்ட அக்ரிமெண்ட் படி நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு. டெய்லி கொடுத்துருந்தப்பா இருக்கேன், கொடுக்காம இல்லையப்பா, இல்லைங்க நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. யாரும் தொழிலாளர் கேட்கல, முக்கியமான நிர்வாகிகள் தான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறாங்க. உடனே லெட்டர் எழுதி, ஏன்னா இவங்க 150 பேருடைய வாழ்வாதாரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே லெட்டர் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு போன வாரம் நாங்கள் வந்தோம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இன்னைக்கு பேசுகிறாரு ஒரு முக்கியமான எங்கள் தயாரிப்பாளர் ஒரு அதாவது மூத்த தலைவர் அவர் சொல்கிறார் நிரந்தர முதல் தலைவராக இருப்பார் எங்கள் பெப்சியில். அவர் சொன்னாவே அது ஏதோ காரணம் இருக்கும். நிரந்தரனாக்கா என்ன, குயிக்காக அவர் அவுட் ஆகிடுவார் கதையில் பேசுகிறாரு அவர். அதனால் நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்ல வரல. ஏன் சொல்ல வரேன்னா, எப்பவுமே தன்னுடைய தாய் சங்கத்தை வந்து தாழ்த்துவ பேசக்கூடாது. நீ போறியே போ, அந்த என்ன வேலை செய்ய அதை போய் பாரு, நம்ம சங்கத்தை பற்றி குறை சொல்லாத. இங்கே இரவும் பகலுமா தலைவரும் செயலாளர்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆணவருக்கு சரி எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் கூப்பிட்டு வீட்டுக்கு போய் பேசி கௌரவம் பார்க்காம அந்த பிரச்சனையை இது பண்ணுறாங்க. அதனால் இப்போ ஒன்றும் இல்லை, ரோட்டில் போகிறவங்கெல்லாம் வந்து சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் 10 லட்ச ரூபா வாங்கலைங்க, 5 லட்ச ரூபா வாங்கலைங்க, ஒரு 5000 ரூபா வாங்குகிறோம், 2500 ரூபா வாங்குகிறோம். ஏன்னா ரோட்டில் போகிறவங்களுக்கு வந்து நான் சும்மா உடனே கார்டு கொடுக்கல, அவங்கள கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து அவங்க திறமையை படித்த பட்டதாரி திறமையை பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அதுக்காக நான் ரோட்டில் போகிறேன்னா அவன் மனிதன் தானே, படிச்சிருக்கான்ல, ஒரு குடிசை வீட்டில் இருக்கு, ஒரு டிகிரி படிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அவங்க கஷ்டம் எப்படி, அவன் போய் 5 லட்ச ரூபா கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ரெண்டும் வேணாப்பா, எனக்கு 5000 ரூபா, அந்த 5000 ரூபாய் 2 இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டு, ஒரே இதோட கொடுக்க வேணாம், எங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டுன்னு சொல்லி எங்கள் தலைவர் எல்லாம் வந்து எந்த ஒரு உறுப்பினர் சேர்த்தாலும் நீங்கள் அவங்க திறமையை ட்ரைனிங் கொடுத்து எடுங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கோம். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நாங்கள் இது ஸ்டெடியாக இருந்து இந்த சங்கத்தை வந்து உறுதிப்படுத்தி நாங்கள் 10 பேருக்கு வேலை கொடுப்போம். நன்றி, வணக்கம். இந்த பெப்சியிலேருந்து எவ்வளோ போராட்டம், கொடைக்கானல் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, டான்சர்ஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்காத இந்த சாமிநாதன் நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். வெறும் 10,000 ரூபா நான் அனுப்புகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே போய் உட்காந்துருக்கோம். 60 பேரும் ஆள் அனுப்பல. கடைசியாக அப்புறம் கொண்டு போய் பணத்தை கட்டி எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி கார் வச்சு அழைச்சிட்டு போற வேண்டிய நிலைமைக்கு ஆளானோம். இப்படியெல்லாம் வந்து துரோகம் பண்ற இந்த சங்கம் வந்து பெப்சிங்கிறத வந்து ஒதுக்கி நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கிறது தயாரிப்பாளர்களுக்கு உற்ற துணையாக நாங்கள் இருப்போம். செலவினங்களை நாங்கள் வந்து பாதியாக குறைப்போம். எங்கள் தொழிலாளர்களுக்கு உரிய பணம் சம்பளமும் நான் தயாரிப்பாளர் பெற்றுக் கொடுப்பேன். அதே நேரத்தில் அவர்களை வந்து நாங்கள் வந்து மிரட்டியோ உருட்டியோ எந்த காரணத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் சகோதரர்களாகவும் தான் அவங்களோட பாவிச்சு நாங்கள் அவங்களோட இருப்போம். அதனால் இந்த சங்கம், இந்த தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்புங்கிறது மக்களை, அதை வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கிறது, அவங்களுக்கு கொடுக்கணும். டிஸ்காம் படித்தவங்களை நிறைய பேர் இப்போ நாங்கள் இதில் விளையாடிருக்கோம். 5000 அப்ளிகேஷன் இது வரைக்கும் போயிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 3000 அப்ளிகேஷன் எங்களுக்கு வந்துருச்சு. இன்னும் மீதி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த சங்கம் வந்து நாங்கள் பெப்சியை வந்து எதிர்த்தோ செஞ்சோ இல்லை. எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்புக்காக
நாங்கள் ஆரம்பிக்கின்றது இந்த சங்கம், இந்த கூட்டமைப்பு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் எங்கள் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பதற்காகவும். அதே மாதிரி ஒரு 4 இதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளருக்கு வேலை வழங்கிட வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் யூனியனில் லட்சக்கணக்கில் கட்டணம் செலுத்தி உறுப்பினராக சேர முடியாத சூழ்நிலை உள்ள சினிமாவில் சாதிக்க துடிக்கும் விஸ்காம் படித்த இளைஞர்களை ஊக்குவித்து சினிமாவில் சாதிக்க வைக்க வழிகாட்டியாக இருக்கவே இந்த தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு துவங்கப்பட்டுள்ளது. அதனை வேண்டாம் என்று ஏன் செல்லுமணி அவர்கள் கூறுகிறார்கள்? அடுத்து, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் 25,000 தொழிலாளர்கள் உள்ளார்கள் என்று கூறும் சம்மேளன தலைவர் திரு செல்லுமணி அவர்களே, தொழிலாளர்கள் என்பவர்கள் தினப்படி வாங்குபவர்கள் என்பது தங்களுக்கு தெரியாதா? இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எழுத்தாளர்கள், எடிட்டர், இசையமைப்பாளர்கள் இவர்கள் எல்லோரும் தினப்படி வாங்கும் தொழிலாளர்களா? அவர்களை எப்படி தினப்படி வாங்கும் தொழிலாளர்கள் என்று கூறுகிறீர்கள்? அப்படியானால் கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்டில் உள்ளவர்களும் தினப்படி வாங்கும் தொழிலாளர்களா? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இன்னொரு அங்கம் என்று கூறும் திரு செல்லுமணி அவர்களே, தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால்தான் தொழிலாளர்கள் நன்றாக இருப்பார்கள் என்ற அடிப்படை தெரியாதவரா நீங்கள்? தயாரிப்பாளர்கள் தான் நமக்கு வேலை வழங்கும் முதலாளிகள். அப்படி இருக்கையில் அனைத்து துறையிலும் தயாரிப்பாளர்கள் தான் அரவணைத்து காத்து வருகிறார்கள். அதற்கு உதாரணமாக விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவராக உள்ள திரு கே ராஜன் ஒரு தயாரிப்பாளர், திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு அபிராமி ராமநாதன் ஒரு தயாரிப்பாளர், நடிகர் சங்கத்தின் தலைவர் திரு நாசர், செயலாளர் திரு விஷால், துணைத் தலைவர் திரு கருணாஸ் தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரு கே பாக்கியராஜ் தயாரிப்பாளர், திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் ஒரு தயாரிப்பாளர், மேனேஜர் யூனியன் தலைவர் திரு பாலகோபி அவர்களும் தயாரிப்பாளர், சின்னத்திரை கூட்டமைப்பு தலைவர் திரு ஹரிராஜன் அவர்களும் தயாரிப்பாளர், PRO யூனியன் தலைவர் திரு விஜயமுரளி அவர்களும் ஒரு தயாரிப்பாளர். அவ்வளவு ஏன், 3வது முறையாக தொழிலாளர் சம்மேளனத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு RK செல்லுமணி அவர்களே தயாரிப்பாளர்கள் தான். அவ்வளவு ஏன், உங்கள் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்டுள்ள பிற யூனியன்களின் திரைப்படம் தயாரித்த தயாரிப்பாளர் உள்ளார்கள் என்று ஏன் உங்களுக்கு தெரியவில்லை? தயாரிப்பாளர் மீது இவ்வளவு வெறுப்பு காட்டும் திரு செல்லுமணி அவர்களே, ஒரு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தான் பல தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துகிறார். உங்களுக்கு தெரிந்தும் தெரியாதவும் நடிக்கிறீர்களா? இவைகளுக்கு மட்டும் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.